ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எ டே இன் லைஃப் ஆஃப் அ சைபர் செக்யூரிட்டி கன்சல்டன்ட். நம்ம கூட யார் இருக்காருன்னா, தானிஷ் சிவசாமி இருக்காரு. ஸோ இவர் ஒரு சைபர் செக்யூரிட்டி கன்சல்டன்ட் இன் ரியல் லைஃப். அண்ட் என்ன சொல்றது, எத்திக்கல் ஹேக்கர் இன் நைட். ஸோ எத்திக்கல் ஹேக்கர், செக்யூரிட்டி ரிசர்ச்சர், செக்யூரிட்டி கன்சல்டன்ட், இது எல்லாமே வந்து ஒரு டேக்ஸ் தான். டேக்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேக் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம வளர வளர. ஸோ அதனால அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. பட் எல்லாரோட விஷனுமே வந்து ஒண்ணுதான். லைக் டூ புரொடெக்ட் தி ஆர்கனைசேஷன் ஆர் செக்யூர் தி நெட்வொர்க் அசெட்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? அந்த மாரி நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ, அத வந்து இன்ஃபோசெக் கம்யூனிட்டிக்கு திரும்ப குடுக்கறது தான் வந்து நம்மளோட நோக்கம். ஓகேங்களா? ஸோ ஓவர் டூ தானிஷ் சிவசாமி. எப்படி இருக்கீங்க? ஹாய் தமிழ் செக் கம்யூனிட்டி. தேங்க்யூ ஆடம். தேங்க்யூ ஃபார் மீட்டிங். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐயா ஐ அம் குட். இப்போ வரைக்கும் நல்லா இருக்கேன். இனியும் ஓகேவா? நல்லா இருக்கும். ஓகே. இட்ஸ் ஸோ பீன் எ லாங் டைம். நம்ம லாஸ்ட் கான்வர்சேஷன் பண்ணி லாஸ்ட் ஆமா. டைம் நம்ம நம்ம கடைசியா நல்வெலுக்கு. வந்து விழுப்புரம்ல ஒரு செஷன் ம், எடுத்தீங்கன்னு நெனைக்கிறேன். ம், ஆக்டிவ் டைரக்டரி பத்தி ஒரு செஷன் எடுத்தீங்க. நல்லா ம், இருந்துச்சு. அது எப்பயுமே yeah, வந்து YouTubeல தான் இருக்கு. ம், அதுக்கப்புறம் நம்ம கனெக்ட் பண்ண டைம் இல்ல. ஓகேங்களா? ம், ஸோ சொல்லுங்க. உங்கள பத்தி ஸோ இந்த பர்ட்டிகுலர் வீடியோ வந்து எத பத்தி கவர் பண்ண போகுதுன்னா, லைக் உங்களோட ஜர்னி. எப்படி நீங்க ம், வந்து என்ன எஜுகேஷன், என்ன படிச்சீங்க? எப்படி சைபர் செக்யூரிட்டி வந்து உங்களோட பேஷனா மாத்துனீங்க? அதுக்கப்புறம் அது எப்படி உங்க கரியரா மாறுச்சு? இத பத்தி தான் நம்ம பேசப் போறோம். ஓகேங்களா? ஸோ டெல் மீ அபௌட் யுவர்செல்ஃப். லைக் எப்படி உங்க எஜுகேஷன் ஸ்டார்ட் ஆச்சு? டெல் என்ன மீ அபௌட் படிச்சீங்க? யுவர்செல்ஃப் ஸ்கூலிங் இன்டர்வியூ அண்ட் மாதிரியா இல்ல ஆக்சுவல் ஃப்ளோ? இல்ல நீங்க இங்கிலீஷ்லலாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. தமிழ்லயே நீங்க சொல்லலாம். ஸ்கூலிங் எங்க ஓகே. படிச்சீங்க? காலேஜ் எங்க படிச்சீங்க? அந்த மாரி. இப்போ ஸ்கூல் வந்து அங்க எங்க ஊர்ல கோபிலேயே வந்து ஒரு நார்மல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தான் படிச்சேன். விச் வாஸ் ஸ்டேட் போர்ட் சிலபஸ். ஸோ ஓகே, இதுல எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எதுவும் வித்தியாசம் எதுவும் இல்லை. ஸோ எனக்கு எங்க வந்து இது ஆக்சுவலா மார்ச்னா வந்து பாத்தீங்கன்னா, நான் பாலிடெக்னிக் சேர்ந்தேன். பிஎஸ்ஜி காலேஜ் கோயம்புத்தூர்ல இருக்கு. அங்க வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லப்போனா சைபர் செக்யூரிட்டின்னு ஒரு டொமைன் இருக்கிறது ஐடியாவே இல்ல. அதுல இன்ட்ரெஸ்டே இருந்தது. ஆ ம்ஹ்ம். எனக்கு ரோபோட்டிக்ஸ் தான் ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதுக்காக எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து டிப்ளமோ ஓகே. பிஎஸ்சி. ஸோ இட்ஸ் அ டீம்டு காலேஜ். அதனால ம்ஹ்ம். சரி அங்க போனா ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கும். ஒரு எய்ம்ல இதுக்கு போனேன். ஓகே. பட் ஒன்ஸ் இந்த ஃபீல்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு, ரோபோட்டிக்ஸ் வந்து அந்த டைம்ல வந்து இந்தியால ஒண்ணும் அவ்வளோ ப்ளூம் ஆகல. பட் லைக் இப்ப எப்படி ஏஐ பூம் ஆயிருக்கோ, அந்த மாரி அ ரோபோட்டிக்ஸ் அப்போ அது பூம் ஆகும். ம். இப்போ ரோபோட்டிக்ஸோட மெயின் ஒரு ஏஐ வந்து பூம் ஆயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போனா எல்லா இடத்துலயுமே ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஏஐ வந்து இருக்கிறது ரொம்ப சர்வசாதாரணம். பட் அந்த டைம்ல வந்து கரெக்டான எக்ஸ்போஷர் இல்லாதங்காட்டி, ம். சரி நீ அடுத்து என்ன ஃபீல்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கேம் டெவலப்மெண்ட் என்னோட ஒரு ஒன் ஆஃப் த இதா இருந்தது. பிகாஸ் ஐ லைக் டு பிளே கேம்ஸ். ஓகே. அண்ட் இந்த இடத்துல தான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு பர்சனல் லேப்டாப் கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் ஸ்கீம் மூலமா தான். இது நான் பாலிடெக்னிக்ல வந்து ட்ரிபிள் இ அதுவும் கவர்ன்மென்ட் எய்டட் கோர்ஸ் படிச்சேங்க. ஐ வாஸ் கன்சிடர்ட் டு பி அ கவர்ன்மென்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட். ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு அவைல் தி ஸ்கீம். ஸோ சில குறிப்பிட்ட 4 கோர்ஸ் மட்டும் கவர்ன்மென்ட் எய்டட் ஸ்கீமா இருந்தங்காட்டி, எங்க கோர்ஸ்க்கு வந்து இந்த ட்ரிபிள் இ வந்து அதுல ஒரு கோர்ஸ் இருந்தங்காட்டி, எனக்கு வந்து அம்மா லேப்டாப் வந்து தந்தாங்க. அந்த சந்தோஷம் வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஓன் லேப்டாப் வாங்குனேன். பட் யாஹ்! அன்பார்ச்சுனேட்லி அதோட கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே பேர் மினிமம். லைக் 2 ஜிபி ரேம் அண்ட் இன்டெல் பென்டியம் ப்ராசஸர். ம்ஹ்ம். விண்டோஸ் 10 8 போட்டு குடுத்தாங்க. அது 90ஸ் ரன் கிட்ஸுக்கு பண்றதுக்கு. லேப்டாப் இல்ல பிசி, டெஸ்க்டாப் லைக் எது கிடைச்சாலுமே அது ஒரு பெரிய விஷயம் தான். பிகாஸ் அதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப ஏங்கியிருக்கோம். அத நம்ம ஆமா. ஆன் பண்ணி அது லைக் பிகாஸ் நம்ம எல்லாமே ஸ்கூல், காலேஜ் லேப்ஸ்ல தான் யூஸ் பண்ணியிருப்போம். ம். நமக்குன்னு பர்சனலா அதுவும் ஒண்ணு கிடைச்ச அப்புறம் அதுவும் தான். மேக்ஸிமம் பெயிண்ட், வேர்ட். ம். ஸோ மோஸ்ட்லி அதான் வேர்டு, பெயிண்ட், எக்ஸெல் கூட ரேர் தான். அதுவும் நம்ம எக்ஸெல் வந்து வேலைக்கு வந்த அப்புறம் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அது வேற. அந்த கதை லேட்டர். நம்ம பேசுவோம் அத பத்தி. ம். ஓகே. பட் இப்படி இந்த இதுல வந்தோனே, சரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த அம்மா லேப்டாப் கிடைச்சோனே, ஐ வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் ஐ ஸ்டார்ட்டட் கேமிங் மோஸ்ட்லி லைக் இந்த என்எஃப்எஸ் இந்த லோ லெவல் கேம் என்எஃப்எஸ், அப்புறம் இந்த ஜிடிஏ வைஸ் சிட்டி. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஹை ப்ராசஸிங் பவர் தேவை. அதுல தான். ஸோ அதுல வந்து நான் கண்டிப்பா சொல்லுவேன், ஜிடிஏ விளையாண்ட யாருனாலயுமே ஒரு மிஷின மட்டும் மறக்கவே முடியாது. அது வந்து ரிமோட் ஹெலிகாப்டர் மிஷன். ரிமோட் காப்டர்ல வந்து நம்ம அந்த பில்டிங்ல பாம்பு வைக்கிறது. விச் இஸ் டிஃபிகல்ட், வெரி டிஃபிகல்ட் மிஷன். ஸோ
அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த கீ ஜெம் இல்ல வந்து இந்த சீட் சீட் என்ஜின் அத பத்தி சீட் கோட். சுத்தமா ஐடியா இல்ல. ம். ஆ ம். சீட் என்ஜின் இல்ல ப்ரோ சீட் என்ஜின் இருக்குல்ல. ஓகே. அன்லிமிட்டட் ரீட்ரைஸ், அன்லிமிட்டட் சோ அத பத்தி சுத்தமா ஐடியா இல்ல. சோ எனக்கு வந்து இத பத்தி நான் எங்க அண்ணன்ட்ட கேட்க போம்போது தான், எங்க அண்ணன் வந்து அவனோட ஃப்ரெண்ட் சொன்னாங்க. அ "த ஃப்ரெண்ட் இஸ் நன் அதர் தென் த ஃபேமஸ் தியானீஸ்வரன்." அவர பத்தியும் நெறைய இருக்கு. ஸோ அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இந்த மாதிரி சீட் என்ஜின்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னது. இத பார்த்தோனே ஐ வாஸ் ஃபேசினேட்டட். தென் அப்புறம் அவரு கூட கொஞ்சம் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கொண்டு வந்தோனே, அவர் வந்து இந்த மாதிரி ஹேக்கிங்ன்னு ஒரு ஃபீல்ட் இருக்கு. சைபர் செக்யூரிட்டி இருக்கு. ஆ ம். விச் ஆர்கனைசேஷன் ஃபேஸஸ் டூ செக்யூர் தேர் ப்ராடக்ட். ஸோ இது பார்க்க போனா எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. லைக் வி கெட் டூ பிளே, வி கெட் டூ செக்யூர், வி கெட் டூ கெட் மனி. ம். ஸோ எல்லாமே இருக்கும்போது, அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இந்த ஃபீல்ட்லயே வந்து இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது. தென் ஐ ஜாயின் த டிஎன்சிஎஸ்சி குரூப், தமிழ்நாடு சைபர் செக்யூரிட்டி கவுன்சில், ஓகே. இன் விச் யூ ஆர் அ பார்ட் ஆஃப். உங்களையும் நான் அங்க தான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அவர் தான் வந்து எனக்கு மெயினா வந்து இந்த இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டில வந்து எக்ஸ்போஷர் குடுத்தது. ஓகே. பட் அன்பார்ச்சுனேட்லி சின்ஸ் இட்ஸ் அ பென்டியம் ப்ராசஸர் அண்ட் 2 ஜிபி ரேம், என்னால வந்து வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங் வந்து சுத்தமா பண்ண முடியல. ம்ஹ்ம். ஏன்னா வந்து நார்மலா இப்போ ஒரு பர்ப் சூட்டோ இல்ல ஒரு ஃபயர்பாக்ஸ் விண்டோவோ இல்ல குரோமோ ஓப்பன் பண்ணீங்கன்னா கதம் 2 ஜிபி வந்து முடிஞ்சிரும். ஃப்ரீஸ் ஆயிரும். ஸோ ம்ஹ்ம். அந்த டைம்ல வந்து எந்தெந்த ஓஎஸ் வந்து ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு அப்படிங்கிற வந்து ஒரு நானே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுல, ஸோ அந்த டைம்ல எனக்கு வந்து ஓஎஸ் பத்தின ஒரு பேசிக் நாலேட்ஜ் கிடைச்சது. ஏன் இந்த ஓஎஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது? இந்த ஓஎஸ் இந்த கான்ஃபிகரேஷன்ல ஏன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல? அப்புறம் ஓகே. வந்து கர்னல்னா என்ன? அ இது டீபக் ப்ராசஸ்னா என்ன? ஸோ அப்படின்ட்டு கொஞ்சம் லேர்ன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓஎஸ் கான்செப்ட் கொஞ்சம் கொஞ்சம் பேசிக் ஓஎஸ் கான்செப்ட் வந்து இப்போ வந்து எனக்கு கிடைச்சது. அண்ட் ஓகே. ஆஃப்டர் திஸ் சின்ஸ் ஐ ஹேட் லெஸ் கம்ப்யூட்டிங் பவர், நான் வந்து எந்த இடம் வந்து ரொம்ப கம்மியான கம்ப்யூட்டிங் பவர் தேவையோ அந்த பக்கம் போனேன். ஜஸ்ட் பைனரி எக்ஸ்ப்ளாய்டேஷன். ம்ஹ்ம். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த டைம்லயும் பைனரி எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு வந்து சரியான மார்க்கெட் இல்ல. ஸோ என்னடா இது எத தொட்டாலும் ஸோ ஸோ இப்ப வந்து நான் அத ஸ்டார்ட் பண்ணோனே, நம்ம குரூப்ல வந்து நெறைய பேர்ட்ட கேட்டப்போ, அவங்க வந்து ஓப்பனா சொல்ட்டாங்க. பைனரி எக்ஸ்ப்ளாய்டேஷன்க்கு இப்போதைக்கு மார்க்கெட் இல்ல அப்படின்ற மாரி. ஸோ எகைன் நான் வந்து இருந்தாலும் என்னால என்ன பண்ண முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு, என்னால எத பண்ண முடியும்னு நெனச்சு அத மட்டுமே வச்சு படிச்சு, மோஸ்ட்டா தியரி கான்செப்ட்ஸ் தான் நான் வந்து ஃபுல்லா மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தேன். பிகாஸ் ஐ ம். டிட்ன்ட் கெட் த பவர் டூ எக்ஸிக்யூட் இட். ஸோ அது வந்து ஒரு பார்ட்டா இருந்துச்சு. அப்புறம் நான் எடுத்தது வந்து எலக்ட்ரானிக் சப்ஜெக்ட்ங்கிறங்காட்டி, ஃபைனல் செமஸ்டர்ல வந்து எனக்கு மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் கண்ட்ரோலருக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட்டே இருந்துச்சு. ஓகே. எந்த ஒரு சப்ஜெக்ட்லயுமே வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டாதவன், அந்த சப்ஜெக்ட்ல மெயினா காட்டினேன். பிகாஸ் ரிவர்சிங் பண்ணும்போது அங்க வந்து அசெம்பிளில நம்ம ப்ரோகிராம் பண்ணணும். ம். ஸோ அது வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட் குடுத்தங்காட்டி, அந்த டைம்ல கொஞ்சம் ப்ரோகிராமிங், அதே வந்து அசெம்பிளில இருந்து சி, அப்படியே பைத்தான் இந்த 3 ரீஜனும் ஃபுல்லா மாஸ்டர் இல்லனாலும் நீங்க ஓரளவுக்கு. சொல்றது டிஎஸ்பி சொல்றீங்களா? டிஎஸ்பி அந்த இல்ல ப்ரோ. சப்ஜெக்ட் இது சொல்றீங்க? வந்து வெறும் இசிஇல உள்ள மைக்ரோ வெறும் மைக்ரோ ப்ராசஸர். ஓகே, ஓகே. ஆ. இது வந்து ம்ஹ்ம். ரொம்ப பேசிக்கானது. Intel 8086 மைக்ரோ ப்ராசஸர் வச்சு ஒரு 8 பிட் மைக்ரோ ப்ராசஸர். ஸோ ஓகே. டிப்ளமோ ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஃபுல்லா குடுத்த அந்த டிஎஸ்பி லெவல்ல குடுத்தோம்னா கண்டிப்பா எங்களால ஹேண்டில் பண்ண முடியாதுன்ட்டு இது ம். பிசியே கிராஃப்ட் பண்ண ஒரு சிலபஸ். ஸோ இது வந்து ஓகே. ஈஸியா இருந்துச்சு. கிளாஸ்ல மத்தவங்க வந்து அத புரிஞ்சே கஷ்டப்படும்போது எனக்கு அது இன்ட்ரெஸ்ட்டா இருந்தங்காட்டி ஸோ அது ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஸோ எகைன் திரும்ப அந்த எல்லாத்தையும் படிச்சுட்டு நான் திரும்ப யோசிச்சேன். இப்ப இத படிச்சு என்ன பண்ண போறோம்? இதுக்கு தான் மார்க்கெட் இல்லையா? அப்படின்னு. பட் ஐ கெப்ட் ஆல் த நோட்ஸ் சேஃப். பிகாஸ் ஐ ம். நோ இன் ஃபியூச்சர் இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ நான் டெஃபினட்டா சொல்றேன். இப்போ காலேஜ்ல யாரு படிச்சுட்டு இருந்தாலும் லைக் கம்ப்யூட்டர் டிகிரி இல்ல ஐடி டிகிரி இல்ல இப்போ நெறைய காலேஜ் சைபர் செக்யூரிட்டி கோர்சஸ் கொண்டு வந்திருக்கு. ஸோ இதுல யாரெல்லாம் படிக்கிறாங்களோ, பேசிக்க மட்டும் மறக்கவே கூடாது. பேசிக் எவ்வளோ புடிக்க முடியுமோ, அவ்வளோ புடிச்சு வச்சுக்கிட்டா மட்டும் தான், ஃபியூச்சர் லாங் ரன்ல வந்து நீங்க வந்து எப்படி சொல்றது? உங்களுக்கு ஒரு ஹிக்கப்ஸே இருக்காது. ஏன்னா இப்போ 2 இயர்ஸ் தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஈவன் தோ ஐ ஃபைண்ட் மை செல்ஃப் மோஸ்ட்லி கோயிங் பேக் டூ த பேசிக்ஸ். ஒரு விஷயம்னா எப்பயுமே லைக் ஒரு நம்ம சீனியர் ஆனாலும் சரி, அம் ம், பேசிக்ஸ நம்ம திரும்ப திரும்ப புரட்டணும். ம். ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். லைக் இது யாஹ்! வந்து ஜஸ்ட் ஃபார் ஜாப், ஜஸ்ட் ஃபார் இதுன்னு சொல்ல முடியாது. நீங்க ஒரு ம், சீனியர் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு கீழ ஒரு டீம் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க சொல்லி தர மாரி இருக்கும். ம். ஸோ பேசிக்ஸ் எப்பயுமே நம்ம ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும். அதுல ஆ. எந்த ஒரு ஆனா இதுவும் அந்த கிடையாது. டைம்ல பேசிக்ஸ் படிக்க கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். பட் இது வேற யா வழியே இல்ல. நம்ம படிச்சு தான் ஆகணும். திரும்ப திரும்ப நம்ம போகணும். திரும்ப ம். ஸ்டாப் டைப்னா என்ன? திரும்ப எஸ்கியூஎல் என்ன? எக்ஸர்சைஸ்னா என்ன? ஜஸ்ட் வாண்ட் டூ ஆட் லைக் நானுமே வந்து நான் ஆக்சுவலி வந்து நான் ஒரு
ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல தான் நானும் படிச்சேன். ஓகேங்களா? ஸோ ம். எனக்கு வந்து ஒருத்தவங்க லேப்டாப் வந்து பாரோவா குடுத்தாங்க. அவங்க கவர்ன்மெண்ட் லேப்டாப் வச்சிருந்ததுனால, அவங்களுக்கு யூஸ் இல்லாதனால எனக்கு குடுத்துட்டாங்க. ஸோ எனக்குமே வந்து கவர்ன்மெண்ட் லேப்டாப் தான் வந்து ஒரு மெயின் ப்ளஸ்ன்னே சொல்லலாம். நான் ஃபர்ஸ்ட்டு பார்க்குற அ சாரி எனக்கு ஆல்ரெடி டெஸ்க்டாப் இருந்தது. பட் அதுவுமே ரொம்ப லோ கான்ஃபிகரேஷன். லைக் ஒரு 512 எம்பி கூட கிடையாது ரேம். பட் அந்த லேப்டாப்ல உள்ள 2 ஜிபி ரேம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுல வைஸ் சிட்டிலருந்து நம்ம என்னென்ன கேம் எல்லாமே ட்ரை பண்ணியிருப்போம். பட் அந்த உண்மதான். ஒரு பிசி தான் வந்து எனக்குமே வேலை வாய்ப்பு வாங்கவும் ரொம்ப Yeah, ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. definitely. என்னோட ம். ஃபர்ஸ்ட் ஜாப்ல ஒரு 6 மந்த்ஸ் வரைக்குமே அந்த லேப்டாப் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பிகாஸ் ம். நான் ஜாயின் பண்ண ஸ்டார்ட் அப் கம்பெனிலயுமே வந்து அவங்க லேப்டாப்ஸ்லாம் தரமாட்டாங்க. ஸோ அந்த லேப்டாப் வச்சு தான் நான் ஓரளவுக்கு மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சம்பளத்த வச்சு தான் நான் செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் ஒரு இன்டர்மீடியேட் லேப்டாப் ஒரு 4 ஜிபி ரேம் ஒரு 256 ஆர் 500 ஜிபி ஹார்ட் டிஸ்க் அத வச்சு தான் நான் மெயின்டெயின் பண்ணேன். ஸோ நெறைய பேரு இந்த லேப்டாப் யூஸ் பண்ணி அவங்களுக்கு கரியர் கிடைச்சிருக்கு. ரொம்ப பெரிய விஷயம். அ ஒருத்தவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத ஒருத்தவங்களுக்கு டெக்னாலஜிய வந்து குடுக்குறாங்கல்ல. டெக்னாலஜி அத அத நம்ம எப்படி பயன்படுத்தி மேல வரோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா கொண்டு போறோம் அப்படின்ட்டு தான். யாஹ்! ஆஃப்டர் திஸ் இந்த 3 இயர்க்கு அப்புறம் வந்து திரும்ப எனக்கு கொஞ்சம் கேப் இருந்துச்சு. லைக் டிப்ளமோலேருந்து காலேஜ் செகண்ட் இயர் போறேன். ஸோ அந்த ஓகே. டைம்ல நான் குரூப்ல கொஞ்சம் ஆக்டிவா இருந்தேன். அந்த டைம்ல தான் வந்து அது யூஸ்ஃபுல் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பயந்த எக்ஸ்பெக்டேஷன் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா சிடிஎஸ் வந்து நல்லா ஆட ஆரம்பிச்சு. இந்த சிடிஎஸ் பத்தி தெரிஞ்சுக்க மெயின் காரணம் வந்து நம்ம எகெயின் என்னோட நாலேட்ஜ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் நம்ம குரூப்ல இருக்கிற ஆளுங்க மட்டுமே. ஓகே. பிகாஸ் இப்போ வந்து அனானமஸ் குரூப் மாதிரி. யாஹ் இப்போ இதுக்கு ஈஸியான சொல்யூஷன் சொல்லலாம். இப்போ வந்து ஒரு குதிரைக்கு கடிவாளம் போடலன்னா, அதுக்கு எந்த டைரக்ஷன்ல போறதுன்னு தெரியாது. அது பாட்டுக்கு போய்க்கிட்டு எங்கெல்லாம் தோணுதோ போகும். பட் ஒன்ஸ் இட் ஹாஸ் இட்ஸ் கடிவாளம், தி கைடன்ஸ், இட் நோஸ் வேர் டூ கோ. ஸோ யாஹ்! நம்ம குரூப் எனக்கு ஒரு கடிவாளம் மாதிரி. நான் எப்போ வந்து டாபிக்ல இருந்து டைவர்ட் ஆகுறேனோ, அப்போ வந்து நெறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்ஃபோசிஸ் பீப்பிள் விச் இஸ் ரியலி கிளாட் லைக் யாஹ்! எல்லாத்துக்கும் இந்த மாரி ஒரு கம்யூனிட்டி கிடைச்சிராது. ஸோ யாஹ்! அவங்க வந்து நான் எத ஃபோக்கஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்கும். நான் எந்த இடத்துல லேக் பண்றேன். ஸோ அந்த மாரி ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருந்துகிட்டே இருந்தங்காட்டி தான் எனக்கு வந்து ஓகே இம்ப்ரூவ் ஆகணும், இம்ப்ரூவ் ஆகணும்னு ஒரு மோட்டிவேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஓகே. So with that, I got to know that okay, there is an exam called OSCP, which is deemed to be the highest. ஆனா இப்போ கொஞ்சம் காலமா OSCP-யோட கிரவுண்ட்ஸ் வந்து குறைஞ்சிருச்சுன்னு மை பர்சனலி ஃபீல். நாட் அ ம். பப்ளிக் போல்ட் ஸ்டேட்மெண்ட். மை ம். ஒப்பீனியன். ஸோ அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தென் ஐ ஃபெல்ட் ஓகே திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஓகே ம். நீ வந்து இது இது ஒரு இடத்துல ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு இடம் தோணுச்சு. அதுதான் ஹேக் த பாக்ஸ். ஸோ ஹேக் த பாக்ஸ் வந்து எனக்கு ஃபுல்லா வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மிஷன் வந்து ஸ்கிரிப்ட் கிடி. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அது எப்ப பண்ணேன்னா, மார்ச் 31 கொரோனா லாக்டவுன் ஸ்டார்ட் ஆன ஓகே. பீரியட்ல தான் ஆரம்பிச்சேன். ஸோ பிஃபோர் தட் சாரி ஸ்டோரி கொஞ்சம் ஸ்கிப் ஆகும். ஸோ ஓஎஸ்சிபி பார்த்த உடனே ஸோ ஐ வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டட். அதோட பேசிக்ஸ் எல்லாம் பார்க்க போய் நெறைய இடத்துல வந்து அதோட ஃபர்ஸ்ட் டேபிள் ஆஃப் கன்டென்ட்ஸ் பார்த்து, அதுல என்னென்ன லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அது ரிலேட்டடான டாபிக்ஸ் அதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ இங்க நான் மிஸ் பண்ண பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓஎஸ்சிபில வந்து ஃபர்ஸ்ட் அந்த இன்ட்ரோடக்ஷரி சாப்டர் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னன்னா வந்து, ஹவ் டு டிஃபைன் ஸ்கோப்பிங், ஹவ் டு ஸ்டே வித்தின் யுவர் லிமிட்ஸ், ஹவ் டு டூ பென் டெஸ்ட் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த டைம்ல ஒரு பிகினரா இருந்த டைம், ஒரு நோவல்ஸா இருந்த டைம்ல வந்து இதெல்லாம் யார் படிப்பா அப்டின்ட்டு போனேன். பட் ஒன்ஸ் ஐ ஹேவ் ஐ அம் வேர் ஐ அம். இப்போ ஒரு சீனியர் பொசிஷன்ல இருக்கும்போது, இதெல்லாம் வந்து நான் டே டூ டே வந்து என்னோட மேனேஜர் கிட்டயும், கிளையண்ட்ஸ் கிட்டயும் டிஸ்கஸ் பண்றது போறேன். ஸோ ஐ ரியலி வண்டர்ட் லைக் ஜஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் பேக் ஐ வண்டர்ட். ஐ யூஸ்ட் டு ஸ்கிப் திஸ் டாபிக் பட் தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ஸ் நவ் அப்டின்ட்டு. ஆமா. ஸோ அதுக்கப்புறம் ஓஐசிபி தெரிஞ்சதுக்கப்புறம் ஐ வாஸ் ஃபிக்ஸேட்டட். ஓகே நம்ம ஓஐசிபி கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்டின்னு. But after that, I got busy with changing for college, like டிகிரி ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ம். டிப்ளமோ மட்டும் வச்சிருந்தவங்க சொல்லிட்டு ஒரு பிஇ டிகிரி அந்த டைம்ல அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் ஒண்ணு இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல தான் வந்து நான் போய் சிஎஸ்க்கு சேர்ந்தேன். ஸோ ஓகே. அந்த இடத்துல அவங்க வந்து சொல்லித்தரது வந்து இட் ஃபெல்ட் கைண்ட் ஆஃப் பேசிக். நோ அரகன்ஸ் பட் கைண்ட் ஆஃப் பேசிக்ஸ் லைக் எல்லாமே வந்து ஆ நான் வந்து டிப்ளமோல என்னோட லீவ் டைம் என்னெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணியிருந்தேனோ, அதத்தான் இங்க சொல்லி தராங்க. லைக் ஓஎஸ் கான்செப்ட்ஸ், கிரிப்டோகிராஃபி, நெட்வொர்க் செக்யூரிட்டி, லினக்ஸ் யூசேஜ், ஜாவா. ஸோ இந்த மாரி இருந்தங்காட்டி, ஐ ஹேட் மோஸ்ட் ஆஃப் த டைம் டு இன்வெஸ்ட் அகெயின் இன் மைசெல்ஃப்.
ஓகே. ஸோ ஸோ என்ன கிளாஸ்ல டிகிரி ஆக்சுவலி நீங்க சூஸ் பண்ணீங்க? அண்ணா யுனிவர்சிட்டில ஒரு டிகிரி அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஇ கம்ப்யூட்டர் சயன்ஸ். ஓகே, ஓகே. ம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐடியா வாஸ் டு கோ டு ரொபாட்டிக்ஸ் பட் சின்ஸ் அந்த டைம்ல ப்ளூம் இல்லாதங்காட்டி அண்ட் ஐ ஹேட் மச் கிரேட்டர் பேஷன் ஃபார் சைபர் செக்யூரிட்டிங்காட்டி ஓகே வை டோன்ட் வி கோ ஃபார் திஸ். ஏன்னா மற்றதுக்கு போனோம்னா பாஸ் ஆகணும்னு பாஸ் பண்ணுவோம். இங்கே போனோம்னா நம்ம பேஷன்ல பாஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல ம். போனோம் விச் ஐ ஆக்சுவலி டிட். ஸோ அப்போ ஒரே ஒரு பேக்லாக் வந்துச்சு. அது வந்து மேக்ஸ்ல லைக் ஈவன் ஐ டோன்ட் நோ ஹவ் இட் இஸ். பட் நான் மேக்ஸ்ல தான் வந்து நினைச்சேன். பட் மேக்ஸ் இல்லாம ஈஸி சப்ஜெக்ட்ல நினைச்சேன். பட் பட் வந்து எல்லாருமே திங்ஸ் நம்ம டென்ட். அப்படிதான் நெனைப்போம். மேக்ஸ்லயே விழாது அப்படின்னு. மேக்ஸ்ல கண்டிப்பா விழாது. பட் நம்ம எது பாஸ் ஆகும்னு நெனைப்போமோ, அதுல அரியர் விழுந்துரும். அது விச் இஸ் ரியலி இட் வியர்ட். ஹேப்பன்ஸ். யாஹ்! அத வந்து கிளியர் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பணம் வந்து சேர்த்து வச்சு சாரி நான் சேர்த்து வைக்கல. எங்க அம்மா வந்து சேர்த்து வச்சாங்க. ஏன்னா, நான் வந்து அவங்ககிட்ட வந்து எனக்கு இது வேணும் வேணும்னு கேட்டிருந்தேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ஓன் லேப்டாப் வாங்கி தந்தாங்க. ஓகே. அது வந்து Asus ROG Strix G. ஸோ அது வந்து ஒரு அது ஒரு கைண்ட் ஆஃப் பீஃப்ட் அப் கான்ஃபிகரேஷன் தான். 8 ஜிபி ரேம், 1 டிபி ஹார்ட் டிஸ்க், வித் BMW டிசைன் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ம். பட் அகெயின் ஐ சேஞ்ச் த ட்ராக் அ பிட்ல. நான் வந்து வாங்கணும்னா ப்ரொடக்டிவா இருப்பேன்னு நெனச்சேன். பட் கேம்ஸ் இட் அதுதான் கிடையாது. லைக் ஸோ நானுமே சொல்றேனே, என்னோட 6 இயர்ஸ் ஜர்னிக்கு அப்புறம் நான் ம், லாஸ்ட் இயர் தான் என்னோட லேப்டாப் எனக்குன்னு நான் புதுசா வாங்குனது. லாஸ்ட் இயர் தான் ம், வாங்குனேன். ஓன் லேப்டாப் பிசி அப்படின்னு. பிகாஸ் நம்ம கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணா அவங்க தருவாங்க. பட் ம்ஹ்ம், பெர்சனல் திங்ஸ நம்ம பெர்சனல் லேப்டாப்ல தான் பண்ணணும். லைக் ம், நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ நானுமே ம்ஹ்ம். ஃபர்ஸ்ட்டு லேப்டாப் வாங்குனோனே கண்டிப்பா நம்ம வீடியோ போடலாம். கண்டிப்பா நம்ம ஏதாவது படிக்கலாம். பக் பவுண்டி பண்ணலாம். எல்லாமே யோசிப்போம். 100% ப்ரொடக்டிவிட்டி. ஃபர்ஸ்ட்டு கேம் தான். GTA 5 ஓகே. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்பைடர் மேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு அதையே விளையாண்டுட்டு எனக்கு லைக் ஆக்சுவலி நான் வந்து ஒரு ப்ரீவியஸ் கம்பெனில வொர்க் பண்ணும்போது 1 மந்த் ஃபுல்லாவே எந்த ஒரு வொர்க்கும் கிடையாது. அந்த 1 மந்த் ம். கரெக்ட்டா இந்த லேப்டாப்பும் வந்துச்சா, அவ்வளதான். ஸோ கேமிங்னா அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சோம். ஐயோ! அந்த டைம நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்ணியிருக்கலாமே! லேர்னிங்க்கு ஏதாவது புதுசா கத்துருந்துருக்கலாமே! ஏதாவது பக் பவுண்டி பண்ணியிருக்கலாமே! அப்படின்ட்டு நெறைய தோணுச்சு. ஸோ டைம நம்ம கண்டிப்பா சேவ் அதாவது பண்ணணும். அது பின்னாடி அட்ராக்டிவா தான் தெரியும். ஸோ நான் எப்படி வந்து கரெக்ட்டா இந்த டேட் ஞாபகம் வச்சிருந்தேன்னா, மார்ச் 31 கொரோனா டைம்ன்ட்டு. ஏன்னா வேலரன்ட் தான் வந்து நான் ரொம்ப இன்டென்ஸா விளையாண்டுட்டு இருந்தேன் அந்த டைம். லேப்டாப் வாங்குன டைம்ல. வேலரன்ட்டும், ரெயின்போ சிக்ஸ் சிக்ஸ். ஸோ அந்த டே தான் வந்து நான் ரொம்ப வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டேன். இதுக்கு மேல இத விளையாடவே கூடாது. நம்ம டைம் வேஸ்ட் பண்றோம். அப்ப வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம குரூப்ல மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தங்க செஷன் எடுப்பாங்க. ஆமா. ஸோ கொரோனா டைம்ல யாருக்கு எந்த ஒர்க் இல்லாதங்காட்டி, ஸோ பீப்பிள் யூஸ்ட் டு ஷேர் தேர் ஃபைண்டிங்ஸ், ரிசர்ச் அப்புறம் அவங்க நாலேட்ஜ். ஸோ லைவ் பக்ரவுண்ட் செஷன்ஸ்லாம் கூட நான் வந்திருக்கேன் நமக்கு. ஸோ யாஹ்! அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே. நம்ம இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து அப்பதான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஹேக் த பாக்ஸ் விளையாட ஸ்டார்ட் பண்ணோனே ஃபர்ஸ்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணது வந்து நம்ம குரூப்ல இருந்த கிஷோர், டார்க் பிரின்ஸ் ஸ்ரீதர் ப்ரோ. ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் மீனாட்சி அண்ணா, மீனாட்சி சுந்தரம் ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ணாரு எனக்கு. ஸோ ஆ நம்ம ஸ்ரீதர் ப்ரோ வந்து அத மிஷன் முடிச்சுட்டாரு ஸ்கிரிப்ட்லயே. பட் நான் ஹெல்ப் கேட்டதுக்கு வந்து நீ ட்ரை பண்ணு அப்படின்னு. ஸோ நானும் ட்ரை பண்ணேன். எனக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்கல அப்படின்னு. சரி பேசிக்ஸ் பத்தியா பேசிக்ஸா ஒரு 4, 5 கொஸ்டின் கேட்டாரு. ஸோ எனக்கு அதிலேயே தெரியாதங்காட்டி ஒரு பிடிஎஃப் அனுப்பிச்சாரு. லினக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ்ன்னு சொல்லிட்டு. நான் இப்போ வரைக்கும் என்ட்ட யாராச்சும் இல்ல என்னோட ஜூனியர்ஸ் வந்து ஆ இப்போ சில பேர் வந்து டைரக்ட்டா காலேஜ்லேருந்து வராங்க. தே ஹேட் நோ ஐடியா அபௌட் சைபர் செக்யூரிட்டி ஆல்சோ. ஸோ அவங்களுக்கு நான் சொல்ற ஃபர்ஸ்ட் இதே வந்து ரீட் திஸ் லினக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் டாட் பிடிஎஃப். பட் அத அவங்க ஸ்கிப் பண்ணிடுறாங்க. பட் அகைன் தி கம் அண்ட் ஆஸ்க் திரும்ப அதே புக்ல இருந்து தான் ரெஃபரன்ஸ் பண்றேன். ஸோ அத அவங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பட் அவங்க கேட்கறது இல்ல. பட் யார் அது யார் வந்து ஒரு லினக்ஸ் வந்து ஃப்ளூயன்ட்டா யூஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் லினக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் தான் வந்து ஒரு ஹோலி பைபிள் மாதிரி. ஸோ இட் கவர்ஸ் லிட்டரலி எவ்ரிதிங் யூ வாண்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓஎஸ்சி ஒன்ஸ் ஐ ஸ்டார்ட் டூயிங் ஹேக் த பாக்ஸ் ஐ காட் டு நோ அபௌட் தி ரூல்ஸ் ஆஃப் ஓஎஸ்சி. ஓகே. லைக் மெட்டாஸ்ப்ளாய்ட் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஸோ ஸோ நீங்க போட்டிருந்தாங்க. சைபர் செக்யூரிட்டிக்குள்ளார வந்தது ஒரு ஆக்சிடென்ட் மாரியா? லைக் எப்படி சொல்றது? லைக் ஆ, உங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தர் சொன்னாரு. நீங்க ம்ஹ்ம். அதனால ஓகே அப்படின்னு வந்தீங்க. பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு பேஷன் எப்படி வந்துச்சு? ஓகே நமக்கு இது பேஷன் ஆகும் அப்படின்னு நமக்கு ஒரு ஸ்பார்க் அடிக்கும்ல ஒரு டைம். ஆ. ஓகே இது நமக்கு கண்டிப்பா தூக்கமே வராது சில நேரம். அத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாரி உங்களுக்கு எப்போ தோணுச்சு? இந்த ஃபீல்டுக்கு நம்ம கண்டிப்பா ஸோ போய் ஆவணும் இட் அப்படின்ட்டு.
இட் மீன்ஸ் சில்லி. இட்ஸ் பியூர்லி அவுட் ஆஃப் அரகன்ஸ். ஸோ ம். எப்போ வந்து நான் இந்த சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட சொன்னோம். ஃபேமிலி கூட அவ்வளோவா பண்ணல. பட் ஃப்ரெண்ட்ஸ் தே யூஸ் டு ட்ரோல். உன்னால இதெல்லாம் பண்ண முடியாதுடா. நீ என்னத்த பண்ணுவ? ம். லைக் தட். அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் அகைன் மை காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் டு ட்ரோல் மீ லைக் என்ன வந்து கேட்பாங்க. வாட் டு யூ வாண்ட் டு பிகம்? வென் ஐ சே செக்யூரிட்டி தே யூஸ் டு டெல் லைக் த வாட்ச் கார்ட் செக்யூரிட்டி. ஸோ யாஹ்! தட் அரகன்ஸ் லைக் ஓ! என்ன சொல்றதுக்கு நீ யாருடா? அப்படிங்கிற அந்த அரகன்ஸ் ஆமா, தான் வந்து நெறைய எனக்கு பேருக்கு வந்து இந்த மாரி அவமானங்கள் நடந்திருக்கு. ஆரம்பத்துல ம். நம்ம ஓகே ஹேக்கர்ஸ் அப்ப வந்து ஹேக்கர்ஸ்னா ஓகே திருட்டு பையன் இவன் அப்படின்னு ஆ. அப்படிதான் ஹேக்கிங்னாவே ஓகே இவன் ஏதோ பேங்க் திருட போறான். அது நமக்கு ஒரு பயமாவே இருக்கும். ஓகேங்களா? அது கேட்கும்போது. பட் இதுக்குன்னு ஒரு படிப்பு இருக்கு. இதுக்குன்னு ஒரு வேலை இருக்குன்னு நமக்கு லேட்டா தான் புரிய வந்தது. ஸோ அதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கோம் அது. பயப்படுறவங்க பரவால்ல ப்ரோ. சிலர் வந்து வருவாங்க, என்ட்ட ஐடியா இருக்கு. ஸ்விஸ் பேங்க்க கொள்ளையடிக்கலாம் 50, 50. இது பரவால்ல. நீங்க ஜஸ்ட் ஏதோ ஒரு சர்டிஃபிகேஷன் முடிச்சுட்டீங்கன்னு வைங்களேன். சிஹெச்ஓ இல்ல ம். ஏதோ ஒண்ணு முடிச்சுட்டீங்கன்னா, ப்ரோ எனக்கு ம். இந்த Facebook, Instagram இவங்களத ஹேக் பண்ணி கேர்ள் ஃபிரெண்ட் குடுங்க. அக்கவுண்ட்ட ஹேக் பண்ணி குடுங்க. இந்த ஃபோன என் ஃப்ரெண்ட் வந்து தொலைச்சுட்டான். இது எங்க இருக்குன்னு நாங்க பார்த்து ஐபி சொல்றேன். இல்ல நம்பர் ஐஎம்இஐ நம்பர் சொல்றேன். ட்ராக் பண்ணி தர ம். முடியுமா? அப்படின்லாம் கேட்பாங்க. அதான் இது வந்து ஐ திங்க் எவ்ரி செக்யூரிட்டி இன்ஜினியர் கோஸ் த்ரூ திஸ் ஃபேஸ். யாஹ்! எல்லாரும் இப்போ ஈவன் மீமுமே உங்ககிட்ட இருக்குல்ல. இந்த மாரி அ கார்ல 2 பேரும் போற மாரி ஸ்டார்ட் அப் இருக்கும். பேக். "யா கேன் யூ ப்ளீஸ் ஆமா. ஹேக் மை இன்ஸ்டா? சாரி ஐ அம் செக்யூரிட்டி ரிசர்ச்சர்" அப்படின்னு ஸோ அதான் ப்ரோ. மோஸ்ட்லி இது நெறைய பேத்துக்கு வந்து சிலியா தோணலாம். பட் யா தட்ஸ் மை ஆக்சுவல் ஸ்டோரி. இட்ஸ் ம்ஹ்ம். பியூர்லி அவுட் ஆஃப் அரகன்ஸ். என்ன சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படிங்கிற மாரி தான் வந்து வந்தோம். பட் யா தட்ஸ் மோஸ்ட்லி இட். தென் ஆஃப்டர் தட் ஐ ரியலி காட் பேஷனேட் அபௌட் இட். ஓகே. ஒரு ஸ்டேஜ்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த அரகன்ஸ்ல ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான். உங்களுக்கு வந்து சைபர் செக்யூரிட்டியோட டெப்த்தும் தெரியாத வரைக்கும் தான். பட் ஒன்ஸ் அதோட டெப்த் தெரிஞ்சிருச்சுன்னா, அது சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டே லவ் பண்ண ஆரம்பிச்சுரும். ஸோ அந்த இடத்துல இந்த இவன் யார்றா என்ன சொல்றதுக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம போயிருவோம். ஏன்னா, நம்ம அந்த அளவுக்கு வந்து எப்படி சொல்றது? ரொம்ப மெச்சூர் ஆயிருவோம். இல்ல அந்த அளவுக்கு நமக்கு ஒரு டெக்னிக்கல் நாலேட்ஜ் அந்த மாரி வந்துரும். ஸோ அது ம். கண்டிப்பா ஒரு ஸ்டேஜ்ல எல்லாருமே வந்து தான் தீருவாங்க. ஓகே. ஸோ சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் வெப்ல மட்டும் இருப்பாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் ஹார்ட்வேர் இந்த கம்ப்ளையன்ஸ் அந்த சைடு இருப்பாங்க. பட் I wanted to cover everything. So I'm trying my best to cover ஓகே. everything and achieve my. So போயிட்டு அதான். ஏன் நீங்க So வந்து லைக் நீங்க இதுக்கு முன்னாடி எந்த ஒரு சர்டிஃபிகேஷனும் பண்ணல. ஓஐசிபி ம்ஹ்ம். தான் உங்களோட ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றீங்க. ம்ஹ்ம். ஸோ உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க சொல்றாங்க, ஓகே ஓஐசிபின்னு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குன்னு நீங்க பார்க்குறீங்க. சிலபஸ்லாம் பார்க்குறீங்க. ம். அத பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. ஸோ வாட் ம்ஹ்ம். மேட் யூ டூ டூ இட்? மத்த எவ்ளோ சர்டிஃபிகேஷன் வந்து நீங்க ஏன் வந்து எப்படி எவ்ளோ எவ்ளோ பேர் உலகத்துல இருக்காங்க. ஏன் நான் ஜெஸ்ஸிய லவ் பண்ணேன்னு சொன்ன மாரி, ஏன் நீங்க வந்து ஓஏசிபிய வந்து சூஸ் பண்ணீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆ அகைன் அந்த டைம்ல அ தென் நான் வேற சோ அந்த டைம்ல பாப்புலரா எனக்கு தெரிஞ்சது 2டே 2 தான். ஐ வில் பி ஹானஸ்ட் லைக் சிஹெச் அண்ட் ஓஐசிபி இந்த 2 மட்டும் தான் ஓகே. இருந்ததுன்னு நெனைக்கிறேன். லைக் அந்த டைம்ல பென்டெஸ்ட் லேப்பும் இருந்துச்சு. பென்டெஸ்ட் அகாடமி இருந்துச்சு. பட் இட் வாஸ் நாட் தட் ஃபேமஸ். அண்ட் ம். எங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்ன்னு போட்டு பார்த்தீங்கன்னாலும், ஓஎஸ்சிபி இல்லாத ஒரு இடம் இருக்காது. ஓஎஸ்சிபி வில் கெட் யூ ஜாப் அப்படிங்கிற மாரி மோஸ்ட்டா அது வந்து இந்த ஸ்டீரியோடைப்ல கேட்டு வச்சிருக்கு. ஓகே. அண்ட் டெஃப்கான் ட்ரிவாண்ட்ரம் வந்து அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். டெஃப்கான் 19 அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்பதான் நம்ம குரூப் மெம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணேன். ஆரவழி, சனோஜ் அவங்க. சோ இவங்க கிட்ட எல்லாம் ஓஎஸ்சி இருந்துச்சு. பட் அவங்க பக்கத்துல நிக்கும்போது அவங்க பேசுறதெல்லாம் வந்து இட் வென்ட் அபோவ் மை ஹெட். அவங்க என்ன பேசுறாங்கன்னு ஒண்ணுமே புரியல. அப்போ ஓகே. ஓஎஸ்சிபி படிச்சோம்னா இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னா, பட் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ராங். இட்ஸ் பியூர்லி தேர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ யாஹ்! லேட்டர் ஐ காட் டு நோ தட் சர்டிஃபிகேஷன் டசன்ட் மேட்டர். லைக் பேசிக்கா சொல்லப்போனா ஹெச்ஆர் ரவுண்ட் பாஸ் பண்றதுக்கு மட்டும் தான் இந்த சர்டிஃபிகேஷன் ஒண்ணு இருக்கு. ம். ஏன்னா ஹெச்ஆருக்கு வந்து நம்ம டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தெரியாது. டெக்னிக்கல் அசிஸ்ட் பண்றவனுக்கு அவன்கிட்ட போறதுக்கே ஹெச்ஆர் விட மாட்டாங்க. ஸோ இன்னும் ஒரு ஃபன்னி ஸ்டோரி சொல்றேன். அறவழி ப்ரோக்கு நடந்தது. ஸோ அவரு வந்து ஓஎஸ்சிபி முடிச்சிருந்தாரு. பட் சிஹெச் முடிக்கல. ஒரு கம்பெனில வந்து சிஹெச் மேண்டட்டரி கேட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ சிஹெச் இருக்கான்னு ஹெச்ஆர் கேட்டப்போ, இல்ல ஓஎஸ்சிபி இருக்குன்னா, ஓகே சிஹெச் இல்லன்னா நீங்க அன்ஃபிட் ஃபார் த ரோல் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த ஸ்டோரி ஷேர் பண்ணி இப்படி எல்லாமா ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு என்னய்யா இது சொல்லிட்டு சிஹெச்சுக்கும், ஓஎஸ்சிபிக்குமே வித்தியாசம் தெரியாம இருக்காய்ங்க அப்படின்னு. இப்பயுமே வந்து
நெறைய கம்பெனி சிஹெச் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. அது வந்து ஒரு என்ட்ரி லெவல் சர்டிஃபிகேஷன். ஒரு பிகினரா இருந்தாங்கன்னா, ம்ஹ்ம். சிஹெச் தேவை. பட் சிஹெச்ச விட அட்வான்ஸ் லெவல் தான் ஓஐசிபின்னு எல்லாருக்குமே தெரியும். இப்பயுமே அது அது வந்து ஒரு ரெஸ்பெக்டட் சர்டிஃபிகேஷன் தான். எல்லா ம். கம்பெனிஸ்லயுமே வந்து ஓஐசிபி தான் இப்ப வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கும். அதுக்கப்புறம் ஓஐசிடி, ஓஐசிபி அந்த மாரி ம்ஹ்ம். வேற வேற சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். சிஆர்டிபி அந்த மாரிலாம். ஸோ ம். இப்படிலாம் இருக்கு. நம்ம எப்படி இந்த இன்டர்வியூஸ்லாம் வந்து பைபாஸ் பண்றது அப்படின்னு. அதுதான். ஸோ மெயினா அரவாடி ப்ளூ ஸ்டோரி கேட்டவங்க தான் ஓகே. நம்ம எப்படியாச்சும் இந்த சர்டிஃபிகேஷன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் அகெயின் அ ஐ வாஸ் பிரிப்பேரிங் மைசெல்ஃப் ஃபார் திஸ் எக்ஸாம் ஃபார் ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ். சொல்லப்போனா ஓ! 4 இயர்ஸா நான் வந்து பிரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். லைக் ஓகே. ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்ன மெட்டாஸ்ப்ளாய்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எவ்ரி ஆட்டோமேஷன் டூல் வந்து நம்ம யூஸே பண்ணக்கூடாது. ஸோ ம். எவ்ரிதிங் ஐ டிட் மேனுவல். ஸோ யாஹ்! ப்ளூபிட்ன்னு ஒரு மிஷின் இருக்கு. ஸோ திஸ் ரியலி ஹோல்ட்ஸ் க்ளோஸ் டூ மை ஹார்ட். ஏன்னா வந்து அந்த ப்ளூரிட் எக்ஸ்ப்ளாய்ட் வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட்ல வந்து இருந்தது. லைக் ஓகே. இட்ஸ் ஜஸ்ட் ஒன் கிளிக் எக்ஸிகியூஷன். ஆனா வந்து ஜஸ்ட் டூ கெட் மீ பிராக்டிஸ் டு இட். நான் வந்து அத மெட்டாஸ்ப்ளாய்ட் யூஸ் பண்ணாம அதோட ரூபி ஃபைல்ல வந்து போய் பார்த்து, அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்து, அத வந்து மேனுவலா வொர்க்ஷீட்ல கிரியேட் பண்ணி தென் ஐ காட் தி ஷிட். ஸோ திஸ் திங் ஐ ஹோல்ட் டியர் டு மை ஹார்ட். லைக் என்னதான் இருந்துமே வந்து அத யூஸ் பண்ணாம இந்த ஹார்ட் வே எடுக்கும்போது தான் வந்து யூ கெட் டு நோ ஸ்டஃப். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சுட்டு நான் வந்து எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ காலேஜ் 2ண்ட் இயர், 3 இயர் இப்படியே போச்சு. 3 இயர்ல 2ண்ட் இயர் பாதியில இருந்து வீட்லயே தான் இருந்தேன். ஓகே. ஏன்னா அப்ப கொரோனா அப்பயே பிரேக் அவுட் வந்து ஆச்சு. வொர்க் ஃப்ரம் ஹோம் மாரி உங்களுக்கு. அப்ப வொர்க் ஃப்ரம் ஹோம். ஏன்னா எல்லாரும் என் ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து எல்லாம் அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது, நான் தினமும் Snapchatல வந்து ஸ்ட்ரீக்ஸ் மெயின்டெயின் பண்றதுக்கு அவங்க வீடியோஸ் போடுவாங்க. நான் ஹேக் த பக்ஸ் கன்டென்ட்ஸ் போட்டுருவேன். ஸோ இட்ஸ் ரியலி வைல்ட். அண்ட் இருந்தாலுமே அந்த டைம்ல ஆஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் அண்ட் ஃப்ரம் அ மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட், ஐ டிட்ன்ட் ஹேட் எனஃப் மனி டூ பை ஹேக் த பாக்ஸ் விஐபி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ ஓகே. அந்த டைம்ல என்ன பண்ணேன்னா, அகெயின் நம்ம குரூப்ல தான். ஸோ நெட்வொர்க்கிங் லைக் எல்லாத்துலயும் வந்து பேசி குரூப்ல ஆக்டிவா இருந்து, அ யார்ட்டலாம் நான் டவுட்ஸ் கேட்கிறேனோ, அவங்கட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு, யாரெல்லாம் டவுட்ஸ் கேட்கிறாங்களோ என்னால சொல்ல முடிஞ்சது நான் போய் என்னோட ஒப்பீனியன் குடுத்து, அவங்ககிட்ட ஒரு குட் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு and I'm surprised to find most of the people are of my age, like 10 to 20 members were of my age during ம். that time. ஓகே. ஸோ அவங்க கிட்ட குயிக்கா ஒரு பாண்டிங் கிரியேட் ஆச்சு. ஏன்னா இப்போ என்னோட வயசுல மூத்தவங்க கிட்ட பேசுறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பட் என் வயசுன்னு இருக்கும்போது இட் ஃபெல்ட் ஈஸி ஃபார் மீ. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசும்போது ஐ காட் டு நோ தட் தே ஹேட் ஹேட் த ஐஐடி சப்ஸ்கிரிப்ஷன். பட் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறப்போ ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ம். ஏன்னா அ யாரு யாருன்னே தெரியாது. அவங்க கிட்ட போய் எப்படி ஒரு ஹெல்ப் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அகெயின் தமிழ் இன்ஃபோசிக் கம்யூனிட்டி இஸ் a blessed community. யாஹ்! ஸோ நீங்க காலேஜ் படிச்சு முடிச்ச அப்புறம் உங்களுக்கு ஒரு சோசியல் நெட்வொர்க்ல கான்டாக்ட்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் நீங்க ம்ஹ்ம். கான்ஃபரன்ஸஸ் அட்டெண்ட் பண்றீங்க. உங்களுக்கு ஒரு ம். நல்ல கான்டாக்ட்ஸ் அமைஞ்சதுனால தான் உங்களுக்கு ஈஸியான்னு சொல்ல முடியாது. சில திங்ஸ் உங்களுக்கு மத்தவங்களுக்கு வெரி லேட்டா புரிய வர்றது வந்து உங்களுக்கு சீக்கிரமா புரிய வந்தது. அதனால தான் வந்து ஈவன் நம்மளோட வீடியோலயுமே நான் சொல்லியிருக்கேன் நெறைய தாட்டி. அ லைக் நீங்க கம்யூனிட்டி ஃபைண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு மென்டார ஃபைண்ட் பண்ணுங்க. ஆஃப் கோர்ஸ். கான்ஃபரன்ஸஸ் மெயினா அட்டெண்ட் பண்ணுங்க. ம். யாருன்னே நம்மள மாரி இன்னொரு செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் வருவாங்க. அவங்க கிட்ட யாஹ்! போயிட்டு நெட்வொர்க் கான்டாக்ட் இது பண்ணுங்க. அப்பதான் வந்து ம். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வரும். நீங்க எதுலயாவது ஒண்ணு ம். ஸ்டக் ஆயி நிப்பீங்க. அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க வந்து பக்கத்துல இருக்கணும்னு அவசியம் இல்ல. எவ்வளோ தூரமா இருந்தாலுமே ம். அப்படிதான் உங்களுக்குமே நடந்திருக்குல்ல? ஆமா. கண்டிப்பா. பட் ஒன் திங் இஸ் ஐ மேட் குட் யூஸ் ஆஃப் மை ஃப்ரீ டைம். ஸோ அது ஒரு குட் திங். லைக் அண்ட் ஆஃப்டர் திஸ் ஒரு 4த் இயர்ல வந்து கொஞ்சம் திரும்ப பணம் சேர்த்தி, ஐ காட் மை செல்ஃப் a SSD and a RAM. So yeah, before that I went to an internship like for 5 months with ஓகே, Strongbox. ஸோ அது இட்ஸ் a really good company. லைக் ஃபர்ஸ்ட் இயர் பேசிக்கா என்னோட ஸ்கில்ஸ் வந்து அசஸ் பண்ணாங்க. அசஸ் பண்ண உடனே ஜோசப் பிளஸ் யுஎஸ் டேக் மீ ஹேட் டுக் மீ. அவர் வாஸ் சச் a நைஸ் கை. லைக் ஹி கேவ் டைம் டு எக்ஸ்ப்ளோர். அண்ட் ஓகே. கூடவே வந்து மோகன் ப்ரோ இருந்தாரு. மோகன் ப்ரோ, நம்ம மேஷக் ப்ரோ, சனோஜ் ப்ரோலாம் அங்க இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் ரியலி குட் என்விரான்மென்ட் ஃபார் மீ. லைக் அங்க எல்லாமே வந்து நான் ஈஸியா கத்துக்கிட்டேன். எகெயின் ஐ ஹேட் அ மென்டர் ஓவர் தேர், மோகன். ஸோ எங்கெல்லாம் நான் ஸ்ட்ரக் ஆனோ அந்த டைம்ல இதாயிடுச்சு. ஸோ சென்னை வாஸ் நியூ டு மீ. ஸோ நான் பேசிக்கா கோயம்புத்தூர் விட்டு ஈரோடு கோயம்புத்தூர் விட்டு எங்கேயும் போனதில்ல. ஸோ சென்னை வாஸ் ரியலி a நியூ பிளேஸ் ஃபார் மீ. அங்க போய் நான் மோகன் ப்ரோ கூட பட் அங்க ஒரு கிரேசி திங் என்னன்னா வந்து ஊரே தெரியாது. ஊர் விட்டு ஊர் போயாச்சு.
அவர்ட்ட சொல்லி இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வி டிட் இஸ் நாங்க போன உடனே ப்ரோ ஹேக் த பாக்ஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நானும் மோகன் ப்ரோவும் வந்து சாப்பிட்டு வந்த உடனே நோ அதர் திங் நாங்க 2 பேரும் ஹேக் த பாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இது இந்த மாதிரி லைக்லி மைண்டட் பீப்பிள் இருக்கும்போது தான் யாஹ்! யூ ஸ்ட்ரைவ் டு க்ரோ. ஸோ அதனால அது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல, காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவங்க ஃப்ரீ டைம்ல வந்து Snapchatல ம். லைக் பண்ணாங்க. நீங்க ஹேக் த பாக்ஸ் பண்ணீங்க. லைக் ஆ. பேரலல் யூனிவர்ஸ் மாரி வேற வேற மைண்ட் யாஹ்! செட்ஸ் உள்ளவங்க. பட் நம்மள மாரி மைண்ட் செட்ஸ் உள்ள பீப்பிள நம்ம கண்டுபிடிச்சு, அவங்க கூட க்ரோ யாஹ்! ஆகும்போது நம்ம ஈஸியா நெறைய கத்துக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம், ம். கொலாப் பண்ணிக்கலாம். ஸோ அதான். ஸோ ஐ வுட் லைக் டு மேக் ஒன் பாயிண்ட். ஸோ இது வந்து ஸ்கூல்ல நம்ம கண்டிப்பா படிச்சிருப்போம். இது என்னன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பா வந்து எல்லாருமே கேட்போம். ஆ ஓகே. அவர் கேரக்டர் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த சரவுண்டிங்ஸ். கேரக்டர் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த சரவுண்டிங்ஸ். ஸோ இது வந்து அந்த டைம்ல ஸ்கூல்ல படிக்கும்போது இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் டில் டேட் இட் இஸ் ட்ரூ. இட் இஸ் ஹார்ட் ட்ரூத் டு த கோர். ஏன்னா வந்து நான் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கம்யூனிட்டிக்குள்ள வந்தேன். ஸோ விச் இஸ் ரியலி கிரேட். அண்ட் அங்கிருந்து இன்டர்ன்ஷிப் போனேன். அங்க போனதுக்கப்புறம் இத்தன நாளா வெப் பண்ணாதவனுக்கு வந்து வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங், அப்புறம் டெவ்செக்ஆப்ஸ்ல கொஞ்சம் ஐடியா. அதே சமயம் மோகன் ப்ரோவும் ஒரு பைனரி ரிசர்ச்சர்ங்கிறங்காட்டி, ஸோ இட் மேட் ஆல் தி கிளிக்ஸ். ஓகே. ஸோ எவ்ரிதிங் ஃபால் ரைட் இன் த பிளேஸ். ஸோ அவர் கூட வந்து நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி, நெறைய பேசி, அவர் வந்து அந்த டைம்ல ஓஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தப்போ, நைட்டெல்லாம் போனவங்கள விடிய விடிய ஹேக் த பாக்ஸ் பிளே கிரவுண்ட்ஸ்லாம் பண்ண காலமும் இருக்கு. ஸோ அது அந்த டிரைவ் அகெயின் லைக்லி மைண்டட் பீப்பிள் அதான் ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன். அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் காட் ஓவர். அப்புறம் நான் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். தென் அகெயின் கொஞ்சம் மணி சேர்த்து வச்சு, இன்டர்ன்ஷிப்ல ஏர்ன் பண்ண மணி சேர்த்து வச்சு எனக்கு ஒரு எஸ்எஸ்டியும் ஒரு 8 ஜிபி ரேம் ஸ்டிக் வாங்கி போட்டேன். ஏன்னா வந்து எக்ஸாம் எவ்வளோ கஷ்டமா இருக்க போகுதுன்னு தெரியும். ஸோ என்ட்ட வெப்கேம் கூட அப்ப இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் காசெல்லாம் சேர்த்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டா தேவையோ அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு, தென் அகெயின் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபைனல் இயர்ல வந்து ஓஎஸ்சிக்கு வந்து என்ரோல் பண்ணேன். காலேஜ் ஓகே. 4த் இயர்ல. ஸோ அந்த டைம் ஃப்ரேம்க்குள்ள நான் நெறைய ஹேக் த பாக்ஸ் பண்ணி, நெறைய அ ஹேக் ஓஎஸ்சிபியோட லேப்ஸ் பண்ணங்காட்டி, ஸோ ஐ டெவலப் மை ஓன் ஸ்ட்ராட்டஜி. இப்போ எல்லாரும் பேசிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு போர்ட் 22 இல்ல போர்ட் 80 பார்த்தா, டைரக்ட்டா ஹேக்ட்ரிக்ஸ், குட் ஹேக்ட்ரிக்ஸ் போய் அங்க என்னென்னலாம் இருக்கோ செக் லைனா லிஸ்ட் மாரி பட் பயன்படுத்தலாம்னு. தட் ஷுடன்ட் பி த கேஸ். நீங்க வந்து இத பார்த்தாலே தெரியும். ஐ நோ இட்ஸ் ஹார்ட். நான் மோகன் ப்ரோ பார்த்து கேட்டேன். ப்ரோ எப்படி நீங்க உடனே வந்து இது கண்டுபிடிச்சீங்க? நான் நீங்களும் ஒரே டைம்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்படின்ட்டு. அவரு சொன்னாரு, "இட்ஸ் அ மைண்ட் செட்ரா. இது வந்து போக போக டெவலப் ஆகும்." அந்த டைம்ல ஐ ஃபெல்ட் இட் வியர்ட். இது எப்படி மைண்ட் செட் ஆகும்? பட் ஒன்ஸ் ஐ காட் த ஹோல் ஆஃப் இட் தென் ஐ நோ ஓகே இட்ஸ் அ மைண்ட் செட். ஸோ ஸ்டார்ட்டிங்ல பண்ணும்போது உனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இருக்காது. பட் போக போக கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஸோ அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு மெத்தடாலஜி கிரியேட் பண்ணா தான் வந்து நம்ம கண்டிப்பா ஹேக் த பாக்ஸ் லெட் இட் பி ஹேக் த பாக்ஸ் சிடிஎஃப் இல்ல ஒரு சர்டிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ் வந்து கிராக் பண்ணவே முடியும். ஸோ தட்ஸ் ஒன் திங் தட்ஸ் ஹவ் ஐ காட் த சர்டிஃபிகேட் ஓஎஸ்சிபி. அண்ட் காலேஜ் முடிச்ச உடனே ஐ மீன் ஐ வாஸ் அபவுட் டு ரைட் மை ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் பட் ஐ காட் பிளேஸ்ட் இன் டு ஆப்ஜெக்ட் சைபர் செக்யூரிட்டி. அது வந்து பார்த்தீங்கன்னா, லிங்க்டின்ல தான் வந்து ட்ரை பண்ணேன். ஓஐசிடி முடிச்சதுக்கான மெயின் ரீசனே வந்து கிராஸ்போ லேப்ஸ். ஏன்னா அங்க ஒய் ஐ திங்க் யூ ஆர் வெல் நோன் அபவுட் இட். அங்க யா. ஓஐசிடி தான் அதோட மினிமம் ரிக்வயர்மெண்ட்ஸ். ஸோ அந்த இதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போகும்போது, பட் அன்பார்ச்சுனேட்லி நான் போறப்போ வந்து மேனேஜரல் ரோல் ஹையர் பண்றாங்க. ஸோ ஓகே. பேசிக் ரோல் பிகினர் ரோல் எதுவும் ஹையர் பண்ணாதங்காட்டி, தென் ஐ வாஸ் ஃபோர்ஸ்ட் டு ஷிஃப்ட். அகைன் லிங்க்டின்ல எல்லாம் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. என் ப்ரொஃபைல் என்னோட ரெஸ்யூம்லாம் பார்த்தோம்னா, சம்திங் இட் வில் பி கலர்ஃபுல். என்னோட ஃபோட்டோ இருக்கும். கலர் கலரா இருக்கும். பட் அகெயின் ஆஃப்டர் நோயிங் ஹவ் டு அப்ளை, ஆஃப்டர் சீயிங் சோ மெனி யூடியூப் வீடியோஸ் அலி அப்தல் அவங்களெல்லாம் பார்த்தோனே டைம் மேனேஜ்மென்ட்க்கு ஐ சஜெஸ்ட் திஸ் லிங்க். டைம் மேனேஜ்மென்ட் இல்ல ப்ரொடக்டிவிட்டிக்கு வந்து அலி அப்தல் அண்ட் ப்ராஜெக்ட் இலான் இந்த 2 யூடியூப் சேனல்ல போய் பார்த்தா, இட்ஸ் நாட் பெய்ட் ப்ரமோஷன். இட்ஸ் ஜஸ்ட் அ ஃப்ரீ ஷவுட் அவுட். ஈவன் நானுமே வந்து சொல்லுவேன். லைக் நானுமே வந்து அ, அலி அப்துல் அவங்க யூடியூப் ம். சேனல்ல பார்ப்பேன். நெறைய ப்ரொடக்டிவிட்டி, டைம் மேனேஜ்மென்ட் Yeah. ஈவன் லைக் அவரு டாக்டர்லேருந்து ஒரு என்டர்பிரினியரா Mm. மாறுனவர் தானே. ஈவன் ஹி ஹாஸ் ரிட்டன் சம் புக்ஸ் ஆல்சோ Yeah. So ரிகார்டிங் டு those guys are டைம் awesome. மேனேஜ்மென்ட், ப்ரொடக்டிவிட்டி. யா. So yeah, அவங்க 2 பேர் யூடியூப் வீடியோ பார்த்தாலே மோஸ்ட்டா அவங்க 2 பேர் தான் இருக்கும். பட் யா. இப்போ நெறைய ஃபில் ஆயிருக்கு. நீங்க பட் என்ன சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணீங்க மெயினா? இப்போ இப்போ அவுஜாஸ் வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனி நீங்க
இருக்கீங்க. யா ப்ரோ. எப்படி இன்டர்வியூஸ் ப்ரிப்பேர் பண்ணீங்க? கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி வளர்த்துக்கிட்டீங்க? அந்த மாரி. ஸோ யா ஐ வில் கம் டு தட் பார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐ வில் சே திஸ். அவுஜர்ஸ்ல வந்து தான் செலக்ட் ஆனேன். பட் அந்த ரவுண்ட் இன்டர்வியூஸ்க்கு மோஸ்டா அந்த டைம்ல எகெயின் என்னதான் இன்டர்ன்ஷிப்ல வந்து வெப் அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணியிருந்தாலும், ஐ டிட்ன்ட் ஹேவ் த ஃபுல் எக்ஸ்போஷர் டு இட். லைக் வெப் அப்ளிகேஷன் இட்ஸ் அ வாஸ்ட் ஏரியா. ஸோ எல்லாம் பேசிக்கா ஒரு தியரி மாதிரி தான் தெரியும். அந்த டைம்ல போர்ச்சுகல் லேப்ஸ் வந்து வரல. ஸோ இப்ப ஓகே. ஆஃப்டர் தட் ரீசெண்டா தான் வந்துச்சு. ஸோ ஐ திங்க் ஐ ஃபெல்ட் அவுட் தட் மோஸ்ட் ப்ரெஷியஸ் ரிசோர்ஸ். ஸோ அந்த டைம்ல எனக்கு இருந்த வெறும் அந்த பர்ட்டிகுலர் நாலேஜ் தான் நான் வந்து பேசிட்டு இருந்தாங்க. சின்ஸ் இட் வாஸ் அ பிகினர் ரோல், ஐ ஜஸ்ட் கிரேஸ்ஃபுல்லி டுக் மீ. ஸோ நான் இன்டர்வியூ குடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ வாஸ் மை ஸ்ட்ராங் சூட் வாஸ் ஃப்ரம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டி அண்ட் மொபைல். மொபைல்ல வந்து ஆண்ட்ராய்டு மட்டும் தான். ஏன்னா ஜெனிமோஷன் வாஸ் ஃப்ரீ. iOS வந்து டெஸ்ட் பண்ற அளவுக்கு ஆஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் ஐ டிட்ன்ட் ஹேட் எனஃப் டூல்ஸ் அண்ட் டூல்ஸ். ஓகே. இது பேசிக்கா எனக்கு இந்த 3 மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு லக்கிலி கிராக் தி இன்டர்வியூ. அண்ட் அந்த டைம்ல கம்யூனிகேஷன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எனக்கு தெரியல. மெயினா ஹெச்ஆர் கிட்ட எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எனக்கு தெரியல. ம்ஹ்ம். ஸோ ஐ வாஸ் அ ஸ்கேப் கோட் அட் தட் டைம். அண்ட் ஸோ, இப்போ நீங்க வந்து உங்களோட ஸ்கில் செட்ஸ் வச்சுக்கிட்டு நீங்க ஒரு பெங்களூர் பேஸ்ட் கம்பெனில வந்து பிளேஸ் ஆயிட்டீங்க. அ என்னென்ன சேலஞ்சஸ்லாம் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணீங்க இனிஷியல் டேஸ்ல? ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், திரும்ப அகைன் திஸ் நியூ பிளேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிளேஸுக்காகவே ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஸோ எந்த லொகேஷன் வந்து ஆப்டிமலா இருக்கும் ஆஃபீஸ் ரீச்க்கு அதெல்லாம் கண்டுபிடிச்சு ஒரு பிஜி எங்க இருக்கும், ஒரு குட் பிஜி அந்த மாதிரி. ஸோ ஸ்டார்டிங் அதுலேருந்தே ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஸோ ம்ஹ்ம். அது வந்து லைஃப் ஸ்ட்ரகிள் அவுட் ஆஃப் கண்டெக்ட். பட் எகெயின் ஆஃபீஸ்க்குள்ள போகும்போது ஆஃபீஸ்க்குள்ள போகும்போது ஐ ஃபெல் லைக் ஐ லிட்டரலி நோ நத்திங். ஸோ ஏன்னா நான் டெவலப் பண்ண ஸ்கில் செட், நான் டெவலப் பண்ண என்னோட ஓன் மெத்தடாலஜி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கன்ஸ்ட்ரெயின் டு ஜஸ்ட் சிடிஎஃப் என்விரான்மெண்ட். பட் ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ் வரும்போது இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆன் டிஃப்ரெண்ட் லெவல். ஸோ சிடிஎஃப் அப்ளிகேஷன்ல சிம்பிளா நம்ம இப்போ மொபைல் அப்ளிகேஷன் எடுத்தோம்னா ஒரு ரூட் பைபாஸ் ஒரு லெவலா பண்ணுவோம். அது ஒரு சேலஞ்சா பண்ணுவோம். ம். எஸ்எஸ்எல் பின்னிங் ஒரு சேலஞ்சா பண்ணுவோம். பட் அதெல்லாம் தாண்டியுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்கு. ஒரே விஷயத்த வந்து டிஃப்ரெண்ட் வேஸ்ல அச்சீவ் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். லைக் சில டைம் இப்போ சிடிஎஃப்லாம் ப்ளே பண்ணும்போது நம்ம நம்ம இஷ்டத்துக்கு ஜெனி மோஷன்ல யூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். அதுல வந்து ரூட் ஆக்சஸ் இருக்கு. பட் ஆர்கனைசேஷனுக்குள்ள வரும்போது அந்த ஃபீசிபிலிட்டி உங்களுக்கு இருக்காது. ஸோ என்ன டிவைஸ் வந்து குடுக்குறாங்களோ, அத வச்சுக்கிட்டு எப்படி பண்ணணும். சில டிவைஸ் வந்து ரூட்டடா இருக்கும். சில டிவைஸ் ரூட்டட் இல்லாம இருக்கும். So you have to know your way around, like how to get yourself comfortable with any device they provide அப்படின்ற மாதிரி. ஓகே. ஸோ அதுக்கு வந்து என்னோட ஸ்டார்டிங் டைம் ஒரு 6 மந்த்ஸ் இட்ஸ் ரியலி குட். ம்ஹ்ம். அது வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப அகெயின் ஐ ஹேட் அ மென்டார் இன் ஆஃபீஸ் அண்ட் அகெயின் நம்ம குரூப். இட்ஸ் a குட் கிரேட் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ அங்க வந்து திரும்ப டவுட்ஸ் கேட்டு ஒரே ஒரே விஷயத்த ரூட்டட் டிவைஸ்ல எப்படி பண்ணுவோம், நான் ரூட்டட் டிவைஸ்ல எப்படி பண்ணுவோம் அப்படின்றதுக்கு. தென் ஐ வாஸ் நாட் அவேர் தேர்ஸ் அ கான்செப்ட் கால்ட் திக் கிளையன்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ ம்ஹ்ம். அதுவும் வந்து ஒரு ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன் அசஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. அண்ட் பக் பவுண்டி நான் வந்து அவ்வளவா பண்ணதில்ல. பிகாஸ் ஐ நோ பீப்பிள் ஹவ் பீன் ஸ்பேமிங் கரெக்டா சொல்லப்போனா. ஏன்னா வந்து எல்லாரும் அவங்க விபிஎஸ் வந்து வாங்கி வச்சுக்கிட்டு டூல்ஸ் ஆட்டோமேட் பண்ணி ரிப்போர்ட்டிங் வரைக்கும் எல்லாம் ஆட்டோமேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ வி ஆஸ் அ மேனுவல் டெஸ்டர் அண்ட் guy with a constrained budget, I never stood a chance against. ஸோ அதுக்காகவே மெயினா வெப் அப்ளிகேஷன் பக் பவுண்டியை வந்து நான் அவாய்ட் பண்ணேன். பட் அகெயின் இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஆர்கனைசேஷனுக்குள்ள போகும்போது யூ கெட் அ ஃப்ரெஷ் டார்கெட். ஸோ அந்த இடத்துல வந்து சில இஷ்யூஸ் வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்கும். சில இஷ்யூஸ் வந்து நீங்க கம்ப்ளீட்டா அந்த அப்ளிகேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும் தான் ஒரு இஷ்யூ கிடைக்கும். இட் கேன் பி as low as informational issue to as high as a critical issue. So it's ம். totally depends on how you understand the application, how it is implemented. So company-க்குள்ள வந்ததுக்கு I mean, there's a lot of difference between self-learning and guided real world learning. இங்க ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, யாரும் வந்து உங்களுக்கு ஃபுல் டைம் மென்டார்ஷிப் குடுக்க மாட்டாங்க. "வாப்பா ஏன்னா பக்கத்துல உட்காரு, எல்லாமே நானே சொல்லி தரேன்" அப்படின்னு சோ யாருமே இப்போ லிட்டரலி எப்படி நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் மென்டார பார்த்திருப்பீங்களோ, ஸோ அந்த மாரி தான் உங்களுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் லிங்க் அனுப்பிச்சிருப்பாங்க.
அதுலேருந்து தான் ம். நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நம்ம யா கேட்போம். அப்படிதான் நம்ம சீனியர்ஸ் கிட்ட இருந்து கத்துன்ட்டு இருப்போம். இல்ல ஷேடோவிங் அது இல்லாம பண்ணியிருப்போம். ஏதாவது ஆ அசஸ்மெண்ட்ஸ்ல. யா ஸோ அது இல்லாம சீனியர்னாலே போய் கேட்கறதுக்கு திரும்ப திரும்ப கேட்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபியர் ஒண்ணு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் சங்கட்டமாயிடுமே வச்சுக்கிட்டு அப்படின்ற ஒரு அப்படின்ற ஒரு ஃபீல் ஸோ இருக்கும். ஐயோ! நம்ம என்ன இவ்ளோ இவ்ளோ கேள்வி ஆ கேட்கிறோமே! அவரு ஏதாவது நெனப்பாரா? அப்படின்ட்டு ஆ நம்ம பட் யோசிப்போம். லிட்டரலா இந்த ஃபீலிங்லாம் எனக்கு வந்துச்சு. ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணோனே எனக்கு when I completed my OSCP, I felt like, okay, I achieved something great. But சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து யூஸ் இல்லன்னு எப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் வென் ஐ காட் எக்ஸ்போஸ்ட் டு ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன். ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ல ஐ கேனாட் ஃபைண்ட் பக்ஸ் லைக் அட் ஸ்டார்ட் ஐ லிட்டரலி கான்ட் ஃபைண்ட் எனி பக்ஸ். ஐ ஃபெல்ட் லைக் ஓகே ஐ அம் நாட் வொர்த்தி ஃபார் OSCP. அது ம்ஹ்ம். எனக்கு தகுந்ததே இல்லைங்கிற மாரி இருந்துச்சு. பட் ஒன்ஸ் அதுல வந்து திரும்ப ஓகே. அத வந்து டிமோட்டிவேஷன் எடுத்துக்காம ஓகே லெட் மீ இம்ப்ரூவ் மை செல்ஃப் அப்படிங்கிறத பார்த்து அத பண்ணங்காட்டி ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு கெட் அ ஹோல்ட் ஆன் மெனி திங்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே தெரியாம இருந்தவன் இப்போ வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் கொஞ்சம் நல்லா அக்சஸ் பண்ணிட்டு இருக்கேன். ம்ஹ்ம். மொபைல் இப்போ டிவைஸ் அவைலபிளா இருந்தங்காட்டி இப்போ iOS-ம் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் திக் ஓகே. கிளையன்ட் அப்ளிகேஷன், ஹார்ட்வேர், IoT இது நான் என்னோட ட்ரீம் வந்து எல்லாம் கவர் பண்ணணும்னு இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் ஐம் ப்ராசஸிங் டுவர்ட்ஸ் இட். இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் தான் மெயின் காரணம். ம். ஸோ ஒரு அண்ட் மெயின் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப செல்ஃப் லேர்னிங் அண்ட் ரிப்போர்ட்டிங்ல வந்து யூ வொன்ட் ஹேவ் எனி ஸ்டாண்டர்ட்ஸ். இட்ஸ் யுவர் ரிப்போர்ட், இட்ஸ் யுவர் மைண்ட் செட். ஆனா ஆ ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு வரும்போது, ரிப்போர்ட்டிங் இஸ் அ மஸ்ட் அண்ட் க்ரூஷியல் திங். ஸோ யாஹ்! இந்த இடத்துல வந்து நான் ரொம்பவுமே கஷ்டப்பட்டேன். ரிப்போர்ட் எழுதுறது வந்து எனக்கு ரொம்ப, 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 ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எத்தன அது வந்து ஐ வில் பி ரிவ்யூயா ஹானஸ்ட். குடுக்குறான்? நம்ம ஒரு அப்போ அந்த ரிப்போர்ட் ஓகே. நம்ம பியர் டு பியர் டெஸ்டிங் முடிச்சுட்டோம். ரிப்போர்ட் அனுப்பிச்சு விட்டுறலாம்ன்னு அனுப்பிச்சுடுவோம். ம். பட் அதுக்கப்புறம் உள்ள பியர் ரிவ்யூன்னு இருக்குல்ல. யாராவது ஆ ஒருத்தவங்க அது பார்த்து நம்ம ரொம்ப சீனியர்ஸ் ஓகே இது தப்பு. இது இப்படிதான் யூஸ் பண்ணணும். இந்த ம். ஃபாண்ட் இப்படிதான் யூஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் தான் இந்த ஸ்கிரீன்ஷாட் வரணும். இந்த ஸ்கிரீன்ஷாட்டுக்கு ஒரு யாஹ்! பார்டர் வரணும். பார்டருக்கு கீழ ஒரு லைன் ம். டிஸ்கிரிப்ஷன் எழுதணும். ஓகே திஸ் பிஓசி அது இஸ் ஃபார் சென்ட்ரா திஸ் லைன்டா இருக்கணும். அப்படின்னு அதெல்லாம் லிட்டரலா என்ன சொல்றது? ம். எவ்ளோ பியர் ரிவ்யூ அப்படின்னு. அதுக்கு ம். நம்ம நீங்க பக் பவுண்டரில எப்படி வேணாலும் நம்ம ரிப்போர்ட் ஆ எழுதிக்கலாம். எப்படி ரிப்போர்ட் வேணாலும் கிரியேட் பண்ண அனுப்பலாம் ஆரம்பிச்சுருவேன். வெளியில. ஈவன் நம்ம சிடிஎஃப்ஸ் ம். பண்ணும்போது கூட நம்ம ரிப்போர்ட்டிங் பண்ணுவோம் தானே! ம். சப்மிஷன் பண்ணும்போது. ஆ பட் இந்த ரிப்போர்ட்டிங் ரொம்ப தலைவலியா இருக்கும். டெஸ்டிங் ரொம்ப ஈஸியா இருக்கும். இனிஷியல் டேஸ்ல. ஆமா. ஆஃப் ஓகே கோர்ஸ் டெஸ்டிங் லைக் மட்டுமே நமக்கு பக்ஸ் கூட தந்தாவே ஈஸியா ஃபைண்ட் போதும்னு தோணும் பண்ணிடலாம். அந்த டைம். பக்ஸ் கூட ஈஸியா ஃபைண்ட் பண்ணலாம். பட் அது ரிப்போர்ட் பண்றது இட்ஸ் ரியலி பிகாஸ் வெரி அந்த ரிப்போர்ட் வந்து ஒரு டாப் லெவல் மேனேஜ்மென்ட்க்கு போப்போது. யாஹ்! நம்மள மாரி ஒரு அதனால டெக் காயோ இல்ல டெவலப்பர் வந்து படிக்கிறதுக்கு ம். முன்னாடி டாப் லெவல் மேனேஜ்மென்ட் வந்து படிப்பாங்க. ஓகே அவங்க ஒரு காமன் மேனா இருப்பாங்க. ஓகே அவங்களுக்கு ஓகே ம். இதெல்லாம் தான் சம்மரில இருக்கு. எக்ஸிக்யூட்டிவ் சம்மரில இதெல்லாம் தான் கிரிட்டிக்கல், ம். ஹை, மீடியம், லோ அதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களோட அ ஐடி டிபார்ட்மென்ட்டோ லைக் அவங்க சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் டிபார்ட்மென்ட் அவங்களுக்கு போகும். அதுக்கப்புறம் அவங்க ஃபிக்ஸ் ம்ஹ்ம். பண்ணுவாங்க நம்மகிட்ட வருவாங்க. ஸோ இப்படி தானே ஜெனரலா எல்லா யாஹ்! கம்பெனிஸ்லயும் நடக்கும். அதுக்கு தான் வந்து ரிப்போர்ட்டிங் ரொம்ப என்ன சொல்றது? ஓகேப்பா. ஆமா. குவாலிட்டி ஐ வில் செக்ஸ். பி ஹானஸ்ட் லைக் எனக்கு வந்து ஒரு 7 ரிப்போர்ட் ரைட்டிங் ஒரு எப்படி சொல்றது? ஒரு 7 ரிப்போர்ட் ரைட்டிங் ப்ரொசீஜர் போனதுக்கு அப்புறம் தான் இப்ப வந்து ஓரளவுக்கு முன்னாடி எல்லாம் ரிப்போர்ட்ல ஒரு பேஜ்ல 10 மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஒரு 10 பேஜ்ல ஒரு மிஸ்டேக் அந்த மாரி இருக்கு. ஸோ ஓகே. ஐ திங்க் இட்ஸ் அன் இம்ப்ரூவ்மென்ட். பட் அகெயின் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ நோ வாய்ஸா இருக்கும்போது ரிப்போர்ட் கிரியேட் பண்ணா, அது சீனியர் 1 போகும். சீனியர் 2 ரிவ்யூ போகும். அப்புறம் திரும்ப அது சைக்கிள் பண்ணிட்டே திரும்ப அது மேனேஜர் ஒரு டைம் ரிவ்யூ பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் கிளையன்ட் கிட்ட போகும். பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைட் டெட்லைன் வரும்போது தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப பிரஷர் வந்து ஃபீல் பண்ற மாரி. பட் ஆமா. அகெயின் அது பிரஷர்ன்னு நெனச்சா பிரஷர், ஒரு இம்ப்ரூவ் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, இம்ப்ரூவ் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அது ஒண்ணு. அண்ட் my day to day, that's the whole topic, I guess. So, என் டே டு டே எப்படி இருக்கும்னா, டிபிக்கலி பேஸ்ட் ஆன் த ப்ராஜெக்ட். ஸோ, ஓகே. சில டைம் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும்போது, வில் ஒர்க் ஆன் தட் விச் வில் பி மோஸ்ட்லி ஆஃப் வெப் அப்ளிகேஷன்ஸ், ஏபிஐ பென் டெஸ்டிங், அப்புறம் திக் லைன் அப்ளிகேஷன் அந்த மாதிரி. இந்த 3 ஓகே. தான் வந்து மோஸ்ட் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன் சம்டைம்ஸ். ஸோ, மேஜரா இந்த 4 ஃபீல்ட்ஸ்ல தான் வந்து மோஸ்ட் ஆஃப் and whenever we have a free time, as a team and myself, we do research stuff like exploit development, finding research in black box, and IoT and hardware pen test research. So, DevSecOps பக்கம் நாங்க போனதில்ல. And as a ஓகே. consultant, I'm not allowed or entitled to speak with engineers and pipeliners. So, அந்த இடத்துல மட்டும் I'm a bit constrained.
ஸோ இதனால ஐ வோன்ட் ஹேவ் அ ஆக்டிவ் பார்ட் இன் த்ரெட் மாடலிங் அண்ட் திஸ் டெவ்செகாப்ஸ். பட் ஓகே. மத்தபடி டெஸ்டிங் வரது எல்லாமே இட் வில் பி கம்ப்ளீட்லி ஆஃப் அ பிளாக் பாக்ஸ் பென் டெஸ்டிங். ஸோ அகெயின் கன்சல்டன்ட் லைக் கன்சல்டிங் சம்மன் கன்சல்டிங் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி தான். ஈவன் சம் ஸோ கன்சல்டன்ட்ஸ் வந்து கிரே பாக்ஸுமே பண்ணுவாங்க. லைக் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆ கிளையன்ட் நீட். ஸோ யா வந்து நம்ம கிரே பாக்ஸ் பண்ணுவோம், பிளாக் பாக்ஸ் பண்ணுவோம். கிரே ம் பிளாக்னா என்ன? பிளாக்னா வந்து ம் ஜஸ்ட் யூஆர்எல்ஸோ எந்த இல்ல ஒரு ஐபிஸோ இன்ஃபர்மேஷன் குடுத்தோ வேணாம். ஜஸ்ட் அவங்க அதத் ம் குடுப்பாங்க. நம்ம டெஸ்ட் பண்ணி குடுக்கணும். இதுவே கிரே பாக்ஸா இருந்தா நம்ம அவங்க கிரெடென்ஷியல்ஸ் வாங்கி நம்ம கம்ப்ளீட் பென் டெஸ்டிங் பண்றது தான் யா வந்து கிரே பாக்ஸ். ஓகேவா? ஸோ நீங்க இனிஷியலா அந்த ஜாப் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்ககிட்ட இருந்த ஸ்கில்ஸ் வந்து வெப் அப்ளிகேஷன்ஸ், அப்புறம் பைனரி எக்ஸ்ப்ளாய்டேஷன் பத்தி கொஞ்சம் தெரியும். ஆம், ஐ மீன் இட்ஸ் ரிவர்ஸ். யாஹ்! பைனரி லைக் எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் நீங்க நல்லா தெரியும். கத்துக்கிட்டீங்க. வெப் பட் அப்ளிகேஷன் யூ தெரியும். ம். சேவ்ட் யுவர் நோட்ஸ் சம்வேர். பட் அது ஆ உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஹெல்ப் ஆச்சு. ஓகேவா? ஸோ யா உங்களுக்கு ஜஸ்ட் வெப் அப்ளிகேஷன் ஸ்கில்ஸ் மட்டும் வச்சு தான் நீங்க உள்ளார வந்தீங்களா? லைக் இண்டஸ்ட்ரிக்குள்ளார வர்றதுக்கு ஹெல்ப் ஆச்சா? யா ஸோ இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றதுக்கு நாட் ஜஸ்ட் தட் பிகாஸ் I think to excel at any field, you have to provide something which others do. ஸோ இது வந்து நான் இந்த எங்கேயோ ஒண்ணு ஏதோ ஒரு டைம் படிச்சேன். பட் இட் ரியலி ஸ்ட்ரக் இன் மை ஹெட். ஸோ இப்போ வந்து செக்யூரிட்டி டெஸ்டர்ஸ்ன்னு நீங்க லிங்க்டின்லயே பார்த்தாலும் சரி, இல்ல எந்த ஒரு ஃபீல்ட்ல பார்த்தாலும் சரி, மோஸ்ட்லி எல்லாரும் சுத்துறது ஒரே ஏரியா தான். வெப். வெப், வெப்ல தான் வந்து நெறைய நெட்வொர்க். பேர் ஆமா. டென்ஸ்டா இருப்பாங்க. வெப், ம். மொபைல் இப்போ வெப், மொபைல் ம். அண்ட் இப்போ நெட்வொர்க் மொபைலும் வந்து மோஸ்ட்லி. வந்துருச்சு. ஸோ ஏன்னா இப்ப வந்து மொபைல் வந்து நெறைய ஃபீசிபிலிட்டி இருக்கு. பட் அந்த டைம்ல வென் வி ஸ்டார்ட்டட் லைக் எனக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும். யாஹ்! வெப் வாஸ் த மோஸ்ட் ஈஸிலி ஆக்சஸபிள். ஸோ எல்லாரும் அங்கேயே இருந்தாங்க. அண்ட் பைனரி ரிவர்சிங் வாஸ் ஆல்சோ ஈஸி. பட் ஸ்கோப் இல்லாதங்காட்டி அண்ட் சின்ஸ் இட் வாஸ் டிஃபிகல்ட் டு ரீட் அசெம்பிளி லெவல் ப்ரோகிராமிங் லைக் மோஸ்ட் பீப்பிள் ஆர் எனக்கு தெரிஞ்ச சிலர் வந்து நெக்லெக்ட் தட் பார்ட். ஸோ அந்த டைம்ல இருக்கும்போது I figured out, okay, I shouldn't just provide web. I should try to provide as much as I can. ஸோ ஓகே. அந்த மாதிரி பார்த்துட்டு தான் வந்து இந்த நெட்வொர்க்கிங் பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு நெட்வொர்க் செக்யூரிட்டி எப்படி இருக்கும். தென் ஐஓடி பத்தி ஐடியாவே இல்லை. பட் இருந்தாலும் கார் ஹேக்கிங் அந்த டைம்ல வந்து டெஃப்கான் கான்ஃபரன்சஸ்ல வந்து கொஞ்சம் வந்துருந்துச்சு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் அண்ட் கியாஸ்க் சொல்லிட்டு ஜான் ஹேமன் வீடியோலாம் போட்டிருப்பாரு. ஸோ மோஸ்ட்லி எல்லாம் தியரியா தான் இருந்துச்சு என்கிட்ட பிஃபோர் கோயிங் டு கியாஸ்க்னா அந்த இண்டஸ்ட்ரி. லைக் மால்ஸ்லலாம் அந்த பில் போடுற மிஷின் தானே? ஆ ஸ்க்ரீன் மாரி அண்ட் இருக்கும். மால்ஸ் அந்த இப்ப லூலு வந்து பார்த்தீங்கன்னா மால்ஸ்லலாம் கூட இருக்கும் அந்த கேஎஃப்சிலயோ மாரி. யாஹ்! இப்ப கேஎஃப்சிலயும் வந்து ஆர்டர் பண்ணணும்னா யாஹ்! கியாஸ்க் மிஷின்ல தான் நீங்க ஆர்டர் கியாஸ்க் பண்ணணும் மிஷின் தான். அப்படின்ட்டு. அத எப்படி ஹேக் ஆ பண்றதுன்னு ஜான் ஹேமண்ட் வீடியோ ஆ செமையா இருக்கும். அது வந்து ஐ ஸோ கெஸ் ஓஎஸ் ஒரு சிலபஸா வரும்னு ஓஎஸ்சிபில நெனைக்கிறேன். அது ஆக்டிவ் டைரக்டரி அதெல்லாம் மெயினா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பென் டெஸ்டர்ல வரும். யாஹ்! ம். ஸோ அவங்கள மாரி ஸோ ஆட்கள பார்த்தா தான் நமக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஓகே நம்ப எங்க இருக்கோம்? ம், அவங்க எங்க போயிட்டுருக்காங்க? அப்படின்ற ஒரு ம். தாட் வரும். ஓகே இன்னும் நம்ம நெறைய கத்துக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு தோணும் நமக்கு. ஆஃப்கோர்ஸ், ஆஃப்கோர்ஸ். ஏன்னா வந்து என்னோட பெர்சனல் ஒப்பீனியன்ல என்னன்னா வந்து வி ஆர் நாட் ஹேக்கர்ஸ் லைக் we are just doing security verification service. ஸோ யாஹ்! ஆல்ரெடி அங்க வந்து ஒருத்தர் வந்து கைட்லைன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஸோ அதுபடி இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் இஃப் வி டூ எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச் ஐம் ஷூர் வி கேன் ஃபைண்ட் ஈவன் பக்ஸ் இன் ஹெச்டிடிபி. அதுவும் நிறைய பேர் வந்து ரீசென்ட் டைம்ஸ் அன்கவர் பண்ணிருக்காங்க. இந்த டிசிங்க் அட்டாக், சிஆர்எல்எஃப் எல்லாம் வந்து யாஹ்! இப்போ ரீசெண்ட் நம்ம ஐ மீன் ஒரு 3-4 இயர்ஸ் பேக் தான் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஸோ ம். அந்த மாதிரி லைக் ஒரு எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச்சரா இருந்தோம்னா கண்டிப்பா we can excel and find more bugs. So those guys are called the real hackers. யாஹ்! That's what I believe. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அகெயின் மை டே டு டே வந்து இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு விஷயம் எல்லாம் சேர்த்து. அண்ட் அகெயின் இந்த ஃபீல்ட்ல வந்து எக்ஸ்டெல் பண்றதுக்கு நிறைய பேர் ஸ்கேம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எஸ் ஐ மேட் இட் கிளியர் ஸ்கேம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 90 டேஸ்ல ஹேக்கர் ஆக்குவேன், 2 டேஸ்ல ஹேக்கர் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ தட் இஸ் புல்ஷிட். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஃபீல்டுங்கிறது வந்து இட் இஸ் வாஸ்ட் and it cannot be mastered one day. As experienced pen tester, you know it. Arun. It cannot be mastered. யாஹ்! Every ரைட். day, technology is changing. So, uh, from what I think to for all the newcomers and college students to excel in this field is like you should have the consistency. தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஓப்பன் சோர்ஸா இருக்கு. ஸோ நமக்கு அந்த கரெக்டான கைடன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி மட்டும் இருந்தாலே வந்து நம்ம எக்ஸல் ஆகும். லைக் கூகுள்ல கூட நம்ம பிளேஸ் ஆகலாம். அண்ட் ஒன் மோர் திங் கூகுள்
ஆ Googleல வந்து இப்ப நெறைய வந்து மொபைல் அப்ளிகேஷன் பேஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மொபைல்லயே வந்து யூ ஷுடன்ட் ஸ்டிக் வித் ஜஸ்ட் டாஸ்ட். ஸோ யூ ஷுட் பி ஏபிள் டு நோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட் வந்து எந்தெந்த ஃபீல்ட்ல வந்து பிரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்கில்ஸ ப்ரொவைட் பண்ணோம்னா, வி கேன் ஸ்கை ராக்கெட் போத் இன் கரியர் வைஸ் அண்ட் இன் மனி வைஸ். இது வந்து ஓகே. ஒரு உண்மையான ஸ்டேட்மெண்ட். ஆஸ் அ பென் டெஸ்டர் நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? இது சொன்ன ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இல்லையா? ட்ரூ தான். லைக் நான் வந்து ஒரே ஒரு விஷயம் கேட்கணும். இப்போ நீங்க இவ்வளோ ம்ஹ்ம். இது பண்றீங்க, வொர்க் பண்றீங்க, பேரலலா ரிசர்ச் பண்றீங்க, எல்லாம் ஓகே. ஒரு கட்டத்தில வந்து உங்களுக்கு பர்ன் அவுட் ஆகும். ம். எ லைக் என்னடா இது ஒரு மாரி எப்படி வந்து உங்களோட மென்டல் ஹெல்த் அண்ட் மெயின்டெயின் பண்ணுவீங்க அந்த டைம்? So for this, I would like to say one. I'm a strong believer of a coin has two sides. ஸோ அத வந்து எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நான் டிப்ரஸ் ஆகாதனாலும் ஆகணும். இது தெரியலையே, இத பத்தி நான் உனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா கொஞ்சம் அந்த டிப்ரஷன் ஆகுற நேரத்துல, அது என்னன்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கறதுனால பார்க்கணும். ஸோ டிப்ரஷனால எனக்கு ஒண்ணும் வராது. பட் இஃப் ஐ சர்ச் சம்திங், இட் மே கிவ் மீ சம் மோர் நாலேட்ஜ். ஸோ இந்த மாரி ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு ஹார்ட்ஷிப்ஸ் வரும்போது இந்த மாரி தான் நான் பார்த்துப்பேன். விச் இஸ் குட், விச் இஸ் பேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் ஃப்ரீ டைம்ல ஜஸ்ட் ஸ்டடி அண்ட் டாக் வித் மை ஃபெல்லோ ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஹேக்கர்ஸ். ஓகே. அவ்வளவுதான். இதுதான் ப்ரோ. ஸோ ஃபைனல் தாட்ஸா நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்போ நான் வந்து புதுசா சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து ஒரு அ அனலிஸ்ட்டா ஜாயின் பண்ண போறேன். இல்ல ஒரு இன்டர்னா ஜாயின் பண்ண போறேன். சைபர் ம்ஹ்ம். செக்யூரிட்டியே ஒரு பேஷனா எடுத்து நான் என்னோட கரியரா நான் ஜாயின் பண்ண போறேன் அப்டின்னா, இல்ல லேர்ன் பண்ண போறேன் அப்டின்னு சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு என்ன அட்வைஸ் நீங்க சொல்வீங்க? ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பர்ன் அவுட் இஸ் ரியல். ஆ நம்ம வந்து எல்லா டைமும் வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட்லயே இருக்க முடியாது. ஆஃப் கோர்ஸ் வி ஆர் ஹியூமன்ஸ். ஸோ வி ஹேவ் அவர் மைண்ட்ஸ். வி ஹேவ் அவர் ஓன் ரெஸ்பெக்டிவ் மைண்ட்ஸ். கண்டிப்பா வந்து ஒருத்தவங்க பார்த்து நம்ம இது பண்ணணும். ஸோ டோன்ட் கம்பேர் யுவர் லெவல் 1 வித் சம்ஒன்ஸ் லெவல் 20. ஸோ அவங்களும் ஒரு ஸ்டேஜ்ல நீங்க இருந்த ஸ்டேஜ்ல வந்து அவங்க எஃபோர்ட்ஸ் போட்டு வந்திருக்காங்க. ஸோ பர்ன் அவுட் இஸ் ரியல். அத ஹேண்டில் பண்றது எப்படிங்கிறது தான் வந்து இட் டிஃபர்ஸ். ஓகே. அப்புறம் வந்து யூ கான்ட் மாஸ்டர் டெக்னாலஜி. இது வந்து நாட் ஒன்லி ஃபார் செக்யூரிட்டி பட் ஆல்சோ ஃபார் டெவலப்மெண்ட். கேன் நாட் மாஸ்டர் எனி டெக்னாலஜி. அத வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆமா. நம்ம கடைசி ஃபர்ஸ்ட். வரைக்கும் ஒரு லேர்னர் தான். நம்ம வந்து ம். ஓகே நம்ம யா. மாஸ்டர் ஆயிட்டோம் அப்படின்னு நெனைச்சிடக்கூடாது. எந்த ஒரு இதுலயுமே. ஓகே இப்ப வெப் ம். அப்ளிகேஷன்ல நான் ஒரு மாஸ்டர் அப்படின்னு சொன்னேன்னா, டெய்லியும் ஒரு ம். புது புது வல்னரபிலிட்டிஸ் வருது. அத நான் கத்துக்கிட்டா தான் நான் வந்து ஒரு லேர்னரா இருந்தா தான் நான் ஒரு மாஸ்டராவே ஆக ம். முடியும். ஸோ எந்த யா. ஒரு அதுவும் மெயினா சைபர் செக்யூரிட்டிய பொறுத்தவரைக்கும் நம்ம லேர்னர் தான். லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புதுசா ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ம். ஏதாவது புதுசா பிஓசி வருதா? சிவிஇஸ் வருதா? யா. ஏதாவது பிரீச் அது நடக்குதா? ஏன் நடக்குது? எப்படி நடக்குது? அது என்ன அது ஏபிடி எப்படி குரூப்ஸ் வருது? அது ரூட் பண்ணியிருப்பாங்க? காஸ். ம். ஸோ அதெல்லாம் ரூட் காஸ்லாம் கண்டுபிடிக்கணும். யா. ஸோ ஒரு இஷ்யூ பத்தி படிக்கும்போது we shouldn't learn just how to attack it. We should also learn how to defend it. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டிஃபெண்ட வந்து எப்படி நம்ம திரும்ப வந்து அந்த அந்த மெக்கானிசம் பைபாஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நம்ம ரிசர்ச் அது வந்து ஒரு ரிசர்ச் பேஸ்ட் ஸ்கில் இல்ல பக் பவுண்டரி ஸ்கில் 2 சைடுமே அது அப்ளை ஆகும். ஸோ அது தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் ஒன் வந்து நெட்வொர்க்கிங். நெட்வொர்க்கிங் இஸ் ரியலி க்ரூஷியல் பார்ட் இன் எனி ஃபீல்ட்ஸ். நெட்வொர்க்கிங் வந்து லிங்க்டின் நெட்வொர்க்கிங் ஒண்ணு. லைக் ஃபேஸ் டு ஃபேஸ் ரியல் நெட்வொர்க்கிங். அது வந்து எப்படி நடக்கும்னா, ட்ரை டு அட்டெண்ட் மோர் கான்ஃபரன்ஸஸ். அண்ட் மோஸ்ட் கான்ஃபரன்சஸ், ரியல் மீட்டப்ஸ். நம்ம நல்விழுப்புரம்ல நடந்த மாதிரி இன்னும் நெறைய பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பார்க்க போனா இந்த சீசைட்ஸ்லாம் இருக்கு. சீசைட்ஸ் வந்து ஆக்சுவலா கோவால நடக்கிறது ஃப்ரீ ஃபார் ஸ்டூடண்ட்ஸ். ஈவன் OAS சீசைட்ஸ் நடக்கிற அதே சென்னை கூட டைம்ல லைக் ஆக்டிவா இருக்காங்களா? OAS சென்னை, ஆ OAS இப்ப பெங்களூர். ரீசென்ட்டா அவங்க நெறைய போடுறாங்க. நல்கான் ஸோ இவங்கலாம் நெறைய இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா இதுவும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் அகெயின் ஹேவ் அ குட் மென்டார் அண்ட் ஹேவ் அ பாசிட்டிவ் மைண்ட்ஸ். அவ்வளோதான். அண்ட் எவ்ரிதிங் இஸ் ஓப்பன் சோர்ஸ். எல்லாமே இருக்கு. அண்ட் கன்சிஸ்டன்சி தான் யாரும் வந்து 30 டேஸ்ல 90 டேஸ்ல வந்து ஹேக்கர் ஆக முடியாது. சில கம்பெனிஸ் அவங்களோட ஓன் சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கர் கோர்சஸ் குடுக்குறாங்க. பட் அதுவும் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் அக்செப்டடா அப்படின்னு பார்த்துட்டு அத சூஸ் பண்றது நல்லது. ஸோ யா, ஸ்கேம்ஸும் கொஞ்சம் அவேரா இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் ஆஸ் அ பிகினரா காலேஜ் ஸ்டூடெண்ட்டாவோ இல்ல வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாவோ சைபர் செக்யூரிட்டி வரவங்க தீஸ் வில் பி மை அட்வைசஸ். அஸ் நானும் வந்து அட்வைஸ் குடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆளா இல்ல. ஐ ஹேவ் ஜஸ்ட் 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஏதாச்சும் தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருக்கு ப்ளீஸ் டெல் மீ சோ தட் ஐ ஆல்சோ கேன் லேர்ன். யா.
தேங்க் யூ தானிஷ். ரொம்ப ரியலி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இந்த நம்ம கான்வர்சேஷன் நம்ம என்ன ஷேர் பண்ணோம் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட வேல்யூபிள் Yeah. டைம்க்காக. பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு 9 to 5 ஜாப் இருக்கும். 9 to 5 Yeah. ஜாப்ங்கிறது ஒரு என்ன சொல்றது? எல்லார்கிட்டயும் சொல்றது, ஓகே என்னோட ஜாப் 9 to 5 அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் ஆனா Yeah. 9 to 5 தாண்டியுமே நம்மளோட ஜாப் இருக்குன்னு ம் எல்லாருக்கும் தெரியாதுல்ல. Yeah. ஓகே. சைபர் செக்யூரிட்டில ஒர்க் அது நம்ம பண்றவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட 24/7 டைம், உங்க வேல்யூபிள் டைம வந்து இந்த வீடியோக்காக மீட் பண்றதுக்கு குடுத்ததுக்காக. ஸோ இந்த மாரி ஒரு சூப்பரான வீடியோல நம்ம திரும்ப சந்திக்கலாம். தேங்க் யூ சோ மச் தானிஷ். பாய் காய்ஸ். சீ யூ தென். உங்க உங்க பிஸி ஸ்கெட்யூல்ல எனக்காக டைம் ம். ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் யாஹ்! தேங்க் யூ சைபர் ஆடம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார் திஸ் wonderful time of yours. Hope you all learn something new and stay curious. Bye bye. பாய். சீ யூ காய்ஸ்.